வணக்கம் மக்களே, வடலண்டன் நேஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சீசன் முடிஞ்சு போச்சு, புது சீசன் வர்த்தகம் நிறைய இருக்கு. ஆனா வர்த்தக சந்தைங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. எதை பத்தி தான் பேச போறோம்னு நினைப்பீங்க இந்த எபிசோட்ல, ஆனா பேச மாட்டோம். ஏன்னா நம்ம சீசன் முடிஞ்சதோட ரிவ்யூ பண்ணணும். அந்த ரிவ்யூவை நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி டிஃபென்ஸ் ரிவ்யூ, அட்டாக் ரிவ்யூ, மிட்ஃபீல்ட் ரிவ்யூ போட்டு பண்ண போறோம். அண்ட் இது வந்து அதுல ஃபர்ஸ்ட் பார்ட், டிஃபென்ஸோட ரிவ்யூ. நம்மளோட டிஃபென்ஸோட ரிவ்யூ இன்னைக்கு பண்றதுக்கு என் கூட இருக்கிறது ஆகாஷ் மற்றும் பாலாஜி. வணக்கம் பாய்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இப்படி கொஞ்ச நாள் ஃபுட்பால் இல்லாம நிம்மதியா இருக்கா? பின்ன அதான் வந்து மற்ற விஷயங்களை மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்ததுல ஃபுட்பாலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சரி அப்படின்னு அது சொல்லிட்டு ஆக்சுவலா ரிவர்ஸ் இல்ல, ஃபுட்பாலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் போய் பார்க்கலாங்கிற ஒரு சிச்சுவேஷன். அது வந்து மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஃபுட்பாலை தள்ளி வைக்கிறது இல்ல. அந்த கூட்டமா தான் நம்ம பாட்காஸ்ட் பண்ணின்னு இருக்க மாட்டோம். நம்மளாம் ஒரே குட்டையில விழுந்த மாட்டேன், அதனால விட்டுருங்க. பட் ஆனஸ்ட்லி இதுவே வந்து ஒரு விதமா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்லை. நமக்கு வந்து எதிர்பார்ப்புகளும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தியும் பேசுவோம். அது ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் நடக்கிறப்ப பேசுவோம். இப்போதைக்கு எல்லாம் எங்கே செல்லும் இந்த பாய்தான் தான் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி இருக்கும். பட் நாங்க இப்ப பேசுற நேரத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு நடக்குங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ வில் டாக் அபவுட் தட். இட்ஸ் குட் தட் இட்ஸ் ஆல்சோ கனெக்டட் டு அவர் டிஃபென்ஸ். ஸோ எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் த சப்போர்ட் மக்களே. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். அப்படியே உங்களுக்கு கேட்டிங்கன்னா சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்க. அண்ட் அதே போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த சீசனில் நான் எனக்கு வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ண விடாம கேமராவை நேராக நோக்கி அப்படியே வந்து அந்த ஓனாயும் மாட்டுக்குட்டியும் கிளைமேக்ஸ் மிஸ்கின் மாதிரி ஒரு விளக்கு கேண்டில் ஏற்றி வச்சு கேமராவை நோக்கி தான் பேசணும்னு ஒரு இதுவாக இருக்கேன். எவ்வளோ தூரம் அது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த எபிசோட்லேயே அப்படி வந்து டபா டிவின்னு கண்ணு போயிட்டே தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட், பட் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது. ஸோ எபிசோட்குள்ளே போயிடலாம் கைஸ். டிஃபென்ஸுங்கிறது ஒரு சின்ன இதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா, போன சீசன் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராபப்ளி பிரீமியர் லீக்ல பெஸ்ட் டிஃபென்ஸா இருந்தோம். யூரோப்லயே ஒரு டாப் டிஃபென்ஸுங்கிற மாதிரி பேரு. அந்த ஸ்டாண்டர்டை நம்ம தான் வந்து செட் பண்ணி வச்சோம். ஆனா போன சீசனோடைய கம்பேர் பண்ணா இந்த சீசன் வந்துட்டு நம்ம வந்து அட்டாக்கை பத்தி எவ்வளவு தூரம் பேசுறோமோ அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெயிலிட்டிஸ் இருந்திருக்கு, டிஃபென்ஸ்லயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. விச் சார்ட் ஆஃப் எப்படி சொல்றது, போன சீசன் எண்டில் வந்து பல பேர் வந்துட்டு காமெடியாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இருந்தாலும் இங்கே நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். கேப்ரியலும் சலிபாவும் வந்து டெரி கார்வாலியோட 15 கோலை வந்து தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் அது சொல்றப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இல்லடா இவ்வளவு அசால்ட்டான விஷயத்தை வந்து பண்ற மாதிரி சொல்றீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாடாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் போட்டு அடிச்சு நொறுகிற மாதிரி இந்த சீசன் வந்துட்டு டிஃபென்சிவ்லி we did not perform as well as we could have. அதுதான் வந்து உண்மை. அது வந்து பல ரீசன்ஸ் இருந்தது. பட் ஆனா அது என்ன ரீசன்ஸ், ஏன் நம்மளால பண்ண முடியல, ஒவ்வொரு டிஃபெண்டரும் நம்மளுக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க த்ரூ த சீசன் எடுக்கிறப்போ, அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம் நம்ம. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீசன் டிஃபென்சிவ்லி நம்மளுக்கு வந்த ஒரு சைனிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ஆகாஷ் நம்மளோட ஞாபகம் இருந்ததுன்னா, நம்ம வந்து மக்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். நானும் ஆகாஷ் வந்து ஒரு எபிசோட் செஞ்சோம், நம்ம லெஃப்ட் சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அது கெலஃபியோரி எப்படி வருவான்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து ஒரு ரீகேப்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆகாஷ், கெலஃபியோரி வந்ததுக்கும் அவன் விளையாடினதுக்கும் அந்த அவுட்புட் வந்ததுக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபுல்லா அவன் விளையாடினதை நம்ம பார்க்கவே இல்லை. லைக் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 38 கேம்ஸ், ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஒரு சீசன் வந்துட்டு கெலஃபியோரியால என்ன கன்சிஸ்டண்டா பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. அங்கங்க கிளிம்சஸ் கிடைச்சது. ஓ அவனால இது பண்ண முடியும், அவனால அது பண்ண முடியுமே தாண்டி ஃபுல்லா பார்க்க முடியல. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே, அந்த சைனிங், வாட் இட் வாஸ் சப்போஸ் டு மீன் அண்ட் வாட் ஹேப்பன், அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ கேலிஃபியரி நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே வந்து ஐ திங்க் எல்லாத்துக்கிட்டையும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா வந்து அவனால அந்த பால் கேரி பண்ணி அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ண கொடுக்க முடியும் மிட்ஃபீல்ட்ல அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஃப்ரம் த லெஃப்ட் பேக் ஆர் எல்சிபி எங்க ஆடினாலுமே. பட் அவன் லெஃப்ட் பேக்காக தான் பிரைமரியா வாங்கினோம். ஆனா வந்து லைக் அவன் ஆஸ் யூஷுவல் டிபிக்கல் ஆர்சனல் மற்ற கிளப்ல இன்ஜுரி இல்லாம இருக்கிறது வந்து இங்க வந்தோன்னே இன்ஜுரி ஆறுது வந்து இட்ஸ் நார்மல் திங் ஃபார் அஸ். அப்படியே அந்த என்ஃபைல கால் எடுத்து வச்சோன்னே இன்னைக்கு என்னமோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பூமியில மண்ணெல்லாம் செதறி அந்த மாதிரி தான் நடந்துச்சு கடைசியில. அந்த மாதிரி தான் வந்து கேலஃபியரி பொலோனியால இருந்தப்போ வந்து மொத்தமாவே 2 கேம் தான் மிஸ் பண்ணான் லைக் முந்தின சீசன், லாஸ்ட் சீசன். இந்த இங்க வந்தோடனே பாதி சீசன் அவுட், அங்கே இங்கே இன்ஜுரி, அப்பப்போ இன்ஜுரி ஆகி எனக்கு வந்து அவன் கடைசி மேட்சே எங்க போனான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதுக்கு முந்தின மேட்ச் நல்லா விளையாண்டான் சென்டர் பேக்ல, அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் அவைலபிள் இல்லை. பட் அது டசன்ட் மேட்டர். பட் அவனோட உள்ள வந்தோன்னு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா வந்து
அவனால வந்து ஒரு கேஓஸை வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியும். அதாவது பில்டப்லயும் சரி, ஃபைனல் தேர்ட்லயும் சரி, அந்த மாதிரி பிளேயரு. பட் என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவன்கிட்ட அவன் காமிக்கலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அவன் விளையாண்டப்பவுமே வந்து ஓகே, இவன் கிட்ட வந்து இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தானா அவன் வந்து ஒரு 50% தான் கொடுத்துருக்கான். மேபி அது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், 50 ஃபிட்னஸ் இஷ்யூ அதெல்லாம் இருக்கலாம். பட் பிரைமரியா வந்து அவன் அண்டர்லேப் நல்லா பண்றான் ஆக்சுவலா. லைக் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அண்டர்லேப் பண்ணி மேபி மார்டினெல்லி சென்ட்ரலா கொண்டு வரதுக்கோ இல்லாட்டி அவனை மேனை ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கோ அந்த மாதிரி ரோல் தான் வந்து எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பண்றான். பட் அவனால அந்த பொசிஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது தான் என்னோட தாட் ஆக்சுவலா. கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணியா நீங்க? ஆமா, நான் வந்து ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் 6 months வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து இவனுக்குலாம் வந்து ஓகே பண்ண, ஏன்னா அவன் வந்து ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஓடிட்டே இருக்கான். லைக் அவன் வந்து ஒரு இங்க நின்று இப்படி பொசிஷன்லாம் மாறுறதெல்லாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சான். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவன் வந்து தியாகோ மோட்டா கீழே விளையாண்டுருக்கான். பட் ஐ தாட் ஓகே வந்தோடனே கிளிக் ஆயிரும், ஆடுற மேட்ச் கூட இம்பாக்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து டிஃபென்சிவ்லி இஸ் குட். அதாவது 1-to-1ல வந்து அவன் அதாவது ஒரு ஏரியல் டியூவல்ஸோ ஒரு கிரவுண்ட் டியூவல்ஸ்லயோ ஓரளவு டீசெண்டா பண்றான். பட் ஆனா வந்து கோயிங் ஃபார்வர்ட் பில்டப்லயும் சரி, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். அண்டர்லாப்பிங்ல இஸ் டூயிங் குட். பட் ஓவர்லாப்பிங்ல வந்து அவன் கிட்ட வந்து எதிர்பார்க்கறது தப்பு. பிளஸ் அவன் எதிர்பார்த்த அளவுக்கும் பண்ணல அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். பிளஸ் வந்து அவன் வந்து ஒரு ஒரு ஆக்வர்டான பொசிஷன்ல ஸ்லைட் பண்ணி விழுகிறது, டாக்கிள் பண்றது இதெல்லாம் பண்றான். பட் அதெல்லாம் பண்ணானா பிரீமியர் லீக்ல வந்து கெட் இன்ஜூர்ட். ஸோ பட் அவன் வந்து சைன் பண்ணதுக்கும் இப்போ எதுக்கு காமிச்சானான்னு கேட்டா லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து அவனால சென்டர் பேக்லயும் டாமினேட் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும், அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்கான். பட் அவனை வாங்கின ஹைப்புக்கும் அவனோட ப்ரொஃபைலுக்கும் இன்னமே ஒரு ஐ வுட் எக்ஸ்பெக்ட் இன்னொரு 50% அவங்ககிட்ட இன்னும் எதிர்பார்க்கணும் அப்படிங்கறத. which is not wrong and which is not bad. ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம எதிர்பார்ப்போம், ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பண்ணணும் தான். அண்ட் அவனுக்கு பே பண்ண ஃபீக்கு டெஃபினட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அதுதான் எதிர்பார்ப்பா இருக்கணுமே. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பாலாஜி ஒரு அவன் ஆகாஷ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கேலஃபியோரி ஒரு புது சைனிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேலஃபியோரிலேயும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசன் அவன் புது சைனிங் தான். பட் ஆனா புது சைனிங் வந்தப்போ மோட்டா கிட்ட விளையாடி இருக்கான். ஹி வுட் செட் த கிரவுண்ட் ரன்னிங். ஆனா எனக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு இட்டாலியன் லீக்ல இருந்து நம்ம வந்து ஒரு பிளேயர் வாங்குறதே ஒரு பெரிய வந்து அபூர்வம். ஏன்னா எவனுமே வரமாட்டான், அது இட்டாலியன் பிளேயரா வர்றதுங்கிறது எவனுமே வரமாட்டான். நம்ம வந்து அந்த அக்ளமேட்டைசேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி அவன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் கேம்ஸா இருக்கட்டும், அது எதுவுமே அவனுக்கு கிடைக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு வந்து அவனும் ரீசன், நம்ம கோச்சிங்குமே எனக்கு ரீசன்னு தோணுச்சு ஒரு சில இடத்துல. ஏன்னா வந்து நம்ம வந்துட்டு அவனை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றோங்கிறது நம்ம கிட்டே ஒரு ஃபுல் கிளாரிட்டி இல்லையோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல தோணுச்சு அந்த டிஃபென்ஸ்னு வர்றப்ப. யுவர் தாட்ஸ் ஆன் தட்? இல்ல ஆக்சுவலா அப்சல்யூட்லா நீங்க சொன்ன பாயிண்ட் உண்மைதான். ஒன் ஆஃப் த பிரைம் ரீசன் என்னன்னா அவனோட பிளே ஸ்டைல் வந்து இந்த டீம்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்குள்ள அவன் இன்ஜுரி ஆயிட்டான். அவன் எப்படி ஆடுவான் இப்போ ஒரு பென் வைட்டோ டிம்பரோ ஒரு ஃபுல் பேக், நேச்சுரல் ஃபுல் பேக் சில பொசிஷன்ஸ் அக்குபை பண்ண மாட்டாங்க. ஆனா கேலிஃபெரி, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அந்த மேன் சிட்டி கேமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு தூரம் வாஸ் அட்டாக்கிங் டுவர்ட்ஸ் அவங்களோட ஆப்போசிட் டிஎஃப் அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இல்லை எதிர் அட்டாக் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஒரு பென் வைட்டோ இல்லைன்னா ஒரு டிம்பரோ ஆடும்போது எப்படி ஸ்ட்ரக்சுரலா இவன் இவ்வளவு தூரம் தான் போவான், அப்ப டக்குன்னு டிரான்சிஷன் நடந்துச்சுன்னா அந்த விங்கருக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண தெரியும், அவன் அந்த டிசிஷன் எடுக்கலாம். அது ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு இன்டர் பிளேயரா ஒரு கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவன் இன்ஜூரி ஆயிட்டான் கிட்டத்தட்ட. அதுதான் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு, ஏன்னா ஒரு டீம்ல ஒரு ஜெல் ஆகணும்னா யூ நீட் அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ராப்பர் ப்ரீ சீசன் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கேலிஃபெரிக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரீ சீசன் இல்லை. அது கிளப் ஒரு அது பண்ண தப்பு தான். அது 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 கிட்டத்தட்ட ஒரு வேற ஒரு டாபிக், அது ஒரு அரை மணி நேரம் பேசலாம். பட் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேம்ஸ். ஒரு எனக்கு என்ன பண்ணுதுன்னா, நான் ஆகாஷ் சொன்னதை வச்சு சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன் ஆன் திஸ் பிளேயர் இஸ் குட் ஆக்சுவலி.
இட் இஸ் நாட் லைக் அ நெகட்டிவ் கனன்றம். அவன்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு, சரக்கு இருக்கு, நமக்கு தெரியுது. அதை கொடுக்கணும்னா ஒரு ப்ராப்பர் ப்ரீ சீசன் வேணும். ஹோப்ஃபுல்லி இந்த 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 சீசன் எண்ட்ல ஒரு ஃபுல் ப்ரீ சீசன் அவன் அட்டன் பண்ணானா மேபி இந்த டீம்ல இன்னும் பெட்டரா ஆட முடியும். ஏன்னா இந்த சீசன்ல எனக்கு அவனை பார்த்து ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்ட கேம் வந்து ஒன்னு அந்த மேன் சிட்டி கேம், இன்னொன்னு ஐ திங்க் ஒரு பிஎஸ்டி கேமான்னு தெரியல, பிஎஸ்டியா இதுவான்னு தெரியல, ஏதோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம்ல ஒரு பிஎஸ்டி கேம் ஐ திங்க் லான்ஸ் நினைக்கிறேன், லான்ஸ் ஒரு ஆல்ன கேம் தான் நினைக்கிறேன். ஒரு ஆமா கோல் போட ட்ரை பண்ணுவானே அதானே? ஆமா 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 ஆமா. சோ அந்த கேம் ஃபைனலா ஒரு கேம்ல அவனும் கிவியரும் சென்டர் பேக் பேரிங், சலிபாக்கு இன்ஜூரி ஆயிடும். ஸோ ஹி வெண்ட் ஆன். அந்த கேம் அவன் வந்த உடனே அந்த கேமோட நம்ம ஃப்ளூயிட்டும் சரி, நம்ம கேம் ஓவரால் கேம் பிளேயும் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது அந்த பிளேயரை அந்த கோச் ஏன் கொண்டு வந்திருக்கான் அந்த டீம்ல அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து டிஃபென்ஸ்ல இருந்து தான் நம்ம பாலை வந்து அட்டாக்குக்கு எடுத்துட்டு போறோம், டிஃபென்ஸ் மூலமா தான் நம்ம வந்து நம்மளோட ஆட்டத்தை காட்ட போறோம்ன்ற மாதிரி தான் இந்த டீம் பில்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அட்லீஸ்ட் அதுதான் என்னால கன்சீவ் பண்ண முடியுது. அதை இந்த சீசன் வந்து நம்ம அந்த 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 என்ன சொல்றது, ஒரு 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 ரூல் போடுவோம், அந்த ரூலை வந்து ஏத்த மாதிரி நம்ம நடந்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அப்படிதான் நான் பாக்குறேன், என்டையர் டிஃபென்ஸ்க்கே சொல்றேன். அதுதான் ரைட் மேக் சென்ஸ். யா, ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின புது சைனிங். பட் மற்றபடி நம்ம வந்து எடுத்தது எல்லாமே எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் தான். அதுல ஒருத்தன் வந்து மொத்தம் லைக் அ நியூ சைனிங் டிம்பர் தான் சீசன் ஃபுல்லா வரவே இல்லையா உள்ளுக்குள்ள. அது இன்னுமே காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்புல தானே இருக்கான். எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே. சீசன்லயே ஒரு தடவை தான் பார்த்தேன் நான் மொத்தமாவே. அதுக்கப்புறம் எந்த அந்த சீசன்ல அவன் எங்கேயோ சாப்பிட்டுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டாங்க, அவ்வளவுதான் போட்டானுங்க. அது யாரு டெம்பரா சொல்றீங்களா? டக்கஹீரோ தோமியாசு. நான் தான் சொல்ல லைக் நியூ சைனிங் டிம்பர் தான் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன் வந்து என்டையர் சீசன் ஹி வாஸ் அவுட். ஓகே, இந்த சீசன் வந்து அந்த ஒரு ஏசிஎல் இன்ஜுரி முடிச்சிட்டு வந்தான். நம்ம அதுக்காக சொன்னேன் இந்த சீசன்ல எனக்கும் அவன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாட்ஸ் பார்த்து வச்சுக்கோ. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டாட்ஸ் தான் ஃபார் ஃபுட்பால் ஃபேன்ஸாக ஸ்டாட்ஸ் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு இந்தியன்ஸ்லாம் நம்பர்ஸை பார்த்தாலே குதூகலமாக வேற ஆடுவோம். ஸோ ஸ்டாட்ஸ்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து டிஃபென்சிவ் மெட்ரிக்ஸில் டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து கோல்ஸ் கன்சீட் பண்ணினது ஒண்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து ஒரு கேம் வந்து விளையாடுறப்போ நம்ம வந்து பில்டிங் அவுட் ஃப்ரம் த பேக்னு பண்ணுறப்போ நம்மளுக்கு டிஃபென்ஸ் வந்துட்டு பில்டப்லையும் நம்ம அட்டாக்லையும் கோல் ஸ்கோர் பண்ணுற எண்ட்லையுமே வந்துட்டு இந்த டிஃபென்ஸுங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது நம்மளுக்கு ஆக்சுவலாக. அதுவும் நம்ம விளையாடுற விதத்துக்கு ரைட்டா. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த சீசன் கோல்ஸ்னு பார்த்தா நம்ம கன்சீட் பண்றது வந்து போன சீசனோட 4 கோலோ 5 கோலோ ஜாஸ்தி கன்சீட் பண்ணிருக்கோம். ஐ திங்க் வி கன்சிடர்ட் a total of 34 goals in the league alone this season. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா 2 கோல் மேல எனக்கு தெரிஞ்சு எந்த கேமுமே நம்ம கன்சீட் பண்ணல. மேக்ஸிமம் நம்ம 2 கோல் தான் கன்சீட் பண்ணோம். 3 கோல் கன்சீட் பண்ணது லாஸ்ட் சீசன் ஒரு தடவை பண்ணோம். இந்த கேம் அந்த போர்ன்மவுத் கேம் வந்து 2 கோல் தான் கன்சீட் பண்ணோமா? 3 கோல்ல அந்த கடைசியில கையில இதுல பேர்னது நம்ம என்ன பண்ணாலுமே கோல் போகாதுங்கிற மாதிரி ஒரு கேம் கரெக்ட் 2-1 தோப்போம். நம்ம தலைக்கே நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கேம் கோல் போட மாட்டோம்டான்னு தெரிஞ்சு போச்சு அந்த கேம்ல. அந்த மாதிரியான ஒரு கேம் இது. பட் யா 2 கோல். ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் பாக்குறேன். ஆனா இந்த 5 கோல் நம்ம போட்டதை தாண்டி விட்டதை தாண்டி எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து எவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ணிருக்கோமோ அது வந்து கிட்டத்தட்ட 20 கோல் குறைஞ்சிருக்கு, 20-25 கோல் குறைஞ்சிருக்கு. அதுலயும் டிஃபென்ஸுக்கு டெஃபினட்டா ஒரு பார்ட் இருக்கு. ஸோ ஆகாஷ், டிஃபென்ஸ்ல ஒன்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன ஒர்க் ஆச்சு இந்த சீசன்? என்ன ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எலைட்டா தான் இருந்தோம். அதுதான் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மார்ஜின்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி, அது ரொம்ப ஃபைனா தான் இருக்க முடியும். அதுல இருந்து தான் எனக்கு வந்து அதுதான் நான் சொன்னேன், நம்ம தான் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டை நம்மளால மீட் பண்ண முடியலங்கிறதே ஒரு பெரிய ஃபெயிலியர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ்ல. நம்ம என்னதான் வந்து பாசிட்டிவா நிறைய விஷயம் இருந்தாலும் இது எனக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். இப்போ வந்து நான் இது வந்து எப்படி பாக்குறேன்னா, ஜஸ்ட் இது ஒரு அவுட் ஆஃப் இதா இருந்தாலுமே, இது வந்து அவுட் ஆஃப் டிஃபென்ஸா இருந்தாலுமே நம்ம வந்து ஐ திங்க் அரௌண்ட் 5 கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். செட் பீஸ்ல எக்ஸ்ட்ரா அண்ட் செட் பீஸ்ல 5 கோல் கன்சீட் பண்ணிருக்கோம் இந்த பிரீமியர் லீக் சீசன்ல. ஐ திங்க் 5 கோல் தான் பண்ணோம். எனக்கு என்னமோ ரொம்ப நிறைய பண்ணி நம்ம தான் வர்ஸ்ட் டிஃபென்ஸ்ங்கற மாதிரி இருந்துச்சு. செட் பீஸ்ல 5 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா பிரீமியர் லீக்ல 5 கோல் தான். பிரீமியர் லீக்ல 5 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்கோம். அந்த 5 கோலுமே எப்போ வந்துச்சுன்னா அதுல 4 கோல் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்தது. ஹவர்ட்ஸ் கேப்ரியல் இல்லாதப்போ வந்தது. ஆமா.
ஸோ அது வந்து ஒரு மேபி ஒரு தனி கப்ரியல் டிஃபெண்டர்னால சொல்றேன். ஹவர்ட்ஸுமே வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்லி. ஸோ அதனால வந்து மேபி இந்த ஒரு 4 to 5 கோல்ஸ் லீக்கியா இருந்திருக்கலாம். பட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலா வந்து அதே எலைட்டா தான் இருந்தோம். பட் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லா கேமும் என்ன பார்த்து அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நம்ம நேரோவா தான் டிஃபெண்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து மேபி கொஞ்சம் அந்த ஒரு ஃபுல் பேக்ஸை மாத்த ஐ திங்க் இந்த நேரோனஸ் வந்து சேமா இல்ல எல்லா கேமுமே. இந்த வித்து மாறிட்டே இருக்கு. இந்த வித்து மாறுறதுனால நம்ம ஸ்பேஸ் வந்து பிட்வீன் த மிட்ஃபீல்ட் அந்த கேப் இருக்கு இல்லையா, மிட்ஃபீல்ட் டு டிஃபென்ஸ் கேப் வந்து எப்பவுமே வந்து அதாவது வைடா சொல்றேன், வைட் அட்டாக்கிங் வித்து மாறிட்டே இருக்குன்னா நம்மளுடைய ஃபுல் பேக்ஸோட வித்து ஹோல்ட் பண்றது சொல்றியா? ஹோல்ட் பண்றதுல அதாவது பில்டப்லயும் சரி நம்ம டிஃபெண்ட் பண்றப்பவும் சரி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்ப்ரெஸ்டா ஆடுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனை இல்லை சென்ட்ரலா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூ காசில் ஆர்சனல் வந்து கரபா கப் கரபா கப்ல ஐ திங்க் பிரீமியர் லீக் கேம் அந்த இசாக் ஹெட்டர் ஓபன் ஹெட்டர் அடிப்பான். கார்டன் ரைட்ல இருந்து ஒரு கிராஸ் போடுவான். இது பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த வித் பாத்தீங்கன்னா பயங்கர லெஞ்சா இருக்கும். நம்மளால கப்ரியல் சலீபா வந்து சென்ட்ரலாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் சென்ட்ரலா. அதுக்கு லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து சென்ட்ரலி ஆக்குபைடா இருப்போம், என்னன்னாலும் வில் டிஃபெண்ட். அந்த மாதிரி தான் இதர் வந்து நம்ம ஒரு லெஃப்ட் விங்கோ ரைட் விங்கரோ வந்து தேல் டிஃபெண்ட் தி கிராசஸ் ஃப்ரம் த ரைட் பேக் ஆர் ரைட் விங் ஃப்ரம் தேர் ஆப்போசிஷன் டீம். இல்லைன்னா வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த சீசன் வந்து நான் எல்லா கேமே பாக்குறேன். பிஎஸ்ஜி கூடயுமே ஃபர்ஸ்ட் லீக் பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ்ல நம்மளோட வித்தே சரியில்லை. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மேபி நான் வந்து தெரியல, ஒரு குத்துமதிப்பா வச்சிருக்கேன். பட் எனிவே கீழ ஷேர் ஆப்ஷன் இருக்குமே, இது கேட்கலாம்னு வந்து ஆக்சுவலா இப்பதான் டாக்டிக் போர்டு ஏதாச்சும் வச்சிருக்கியாடா அப்படின்ட்டு. நைஸ். ரொம்ப நேரம் ஆகுது, ஆக்வர்டா பாசிங் போயிட்டு இருக்கு. பட் பவுசா உங்க பவுசா தான் எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். பட் எனக்கு ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். இல்ல ஆக்சுவலா வந்து அருண் ஒரே ஒரு பாயிண்ட், அவர் சொல்லாத ஒரு பாயிண்ட் சொல்றேன். எனக்கு தெரியும் ரொம்ப நம்ம நெகட்டிவா நிறைய விஷயம் பேசுறோம், பாசிட்டிவா விஷயம் சொல்றேன். இது எண்ட் ஆஃப் தி இதுல வந்து நம்ம எப்படி இருக்கோ அத தான. ஆமா கரெக்ட். இல்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் நான் சொல்றேன். போன வருஷம் வந்து கோல் கன்சிடர்ட் டியூ டு இண்டிவிஜுவல் எரர்ஸ் அது வந்து 7. இந்த சீசன் வந்து கோல்ஸ் கன்சிடர்ட் டியூ டு இண்டிவிஜுவல் எரர்ஸ் 1. We have tried to be too much control of things, but அது எப்படி அத என்ன சொல்றது, ஒரு விஷயத்த வேணும்ன்றதுக்காக ரொம்ப புடிச்சிக்காத, அது உங்ககிட்ட இருக்கணும். If you love something, let it go. அதானே கிட்டத்தட்ட சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் சீசனோட டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ டிஃபெண்ட் பண்றோம்னா அந்த வித்து வந்து கண்டிப்பா இந்த அளவுக்கு இருக்கும். நீ லாஸ்ட் சீசன்னா 23-24 சொல்றியா 24-25 சொல்றியா? 23-24ல வந்து இப்போ காலஃபேரி விட்டுருங்க, யார் இருக்காங்களோ அவங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இப்படிதான் டிஃபெண்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா லைக் எப்போ அப்சர்வ் பண்ணாலும் சரி ஐ திங்க் வந்து இந்த கேப் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு, இப்படி இருக்கு ஆக்சுவலா. சோ வந்து நம்ம வந்து இந்த கேப்பை வந்து மேபி நம்ம மிட்ஃபீல்ட்ல இருந்தேமே ஸ்ட்ரக்சரலா பிரச்சனையா, பட் வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து ஃபுல் பேக்ஸ் ஆர் நாட் வெரி க்ளோஸ் டு தட் பாக்ஸுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனாலதான் வந்து கப்ரியல் அண்ட் சலீபா வந்து அந்த வைடாவும் சரி இந்த ஹாஃப் ஸ்பேஸும் டிஃபெண்ட் பண்றதுக்கு வேண்டி வந்து தே ஆர் கம்மிங் டூ மச், அதாவது வெளியில வர மாதிரியே இருக்கு உள்ள இல்லாம. ஸோ அந்த இசாக் கோலுமே சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இவங்க 2 பேர் இங்க இருந்தாங்க, அந்த மேபி கன்சிடர் இசாக்னா ஓப்பன் கோலா இருந்தது, ஸோ டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி நிறைய டெம்பலேயோட ட்ரிபிள் பண்ணி ஒரு டெசேர் டூவே ஒரு ஷாட் எடுப்பான், அப்பவுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு கேப் இருக்கும். சோ ஐ திங்க் வந்து இது அன்கேரக்டரிஸ்டிக் ஆச்சு நம்மளுக்கு, நம்ம வந்து இவ்வளவு கேப்பை விட மாட்டோமே யூசுவலா. கரெக்ட், அதுதான் சொல்றேன். அது ஏன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா 2 விஷயம் இருக்கலாம். ஒண்ணு நம்ம மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சரலா இல்ல, அது மிட்ஃபீல்ட் மாத்திட்டே இருக்கும். 2வது வந்து ஐ திங்க் வந்து ஃபுல் பேக்ஸ் வந்து இன்னும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு கப்ரியாலும் கிடையாது, பிஆர் தான் ஆனா, பட் ஸ்டில் வந்து நான் என்ன சொல்றேன்னா we have to be as a unit. இப்படி இருந்தாதான் நம்மளால வந்து பாக்ஸ்ல வந்து டாமினேட் பண்ண முடியும், ஷாட்ஸை வந்து இன்னுமே வந்து குறைக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய ஃப்ளா தான் இந்த சீசன் நான் பார்த்த வரைக்கும். அதாவது ஃப்ளால சொல்றேன், பாசிட்டிவ்ஸ்ல வந்து சேம் தான். சில கேம்ஸ்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிஃபெண்ட் பண்ணி பாக்ஸ் டிஃபெண்ட் பண்றோம், வைட் ஏரியாஸ் டிஃபெண்ட் பண்றோம், அதெல்லாம் கரெக்டா பண்றோம்.
பட் வந்து இந்த ஃபுல் பேக்ஸ் பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கு. பட் ஐ பர்சனலி திங்க் வில் கோ ஃபார் லெஃப்ட் பேக் இஃப் இஃப் பர்டிகுலர் பிளேயர் இஸ் அவைலபிள். ஏன்னா அது வந்து எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்ல நம்ம செல்சி கிட்ட இருந்து ஒரு பிளேயர் வாங்கணும், ஒரு ஃபுல் பேக் வாங்காம எப்படி நம்மளால இருக்க முடியும்? நம்ம கிளப் ஆச்சு, அதுதான், அது செஞ்சே ஆகணுமே. பட் எனக்கு இதுல என்னன்னா, நீ டிஃபெண்டிங்ல இது சொல்ற ஓகே, பட் நம்ம டிஃபெண்ட் பண்றப்போ லைக் பேக் ஃபுட்ல தான் வரோம். பட் ஆனா நம்ம வந்து எந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம திருப்பி வந்துடுறோமோ சீக்கிரமா ஃபாஸ்டா வந்துடுறோம். இதுல எவ்ரி பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் 6 விளையாடுறவன் இதர் ஜார்ஜினியோ இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்ட்டி தான் இருந்திருக்கான். அவனுடைய வேலையும் பாக்ஸ்குள்ள வரதுங்கிறது அவனுடைய ஒரு வேலையாவும் இருந்துச்சுல்ல. அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வைஸ் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தாலும் பொசிஷன் வைஸ்ல ஒரு அட்வான்டேஜே கொடுக்கலையா, இல்லாட்டி டிஃபென்ஸ் வைஸ்ல? கரெக்ட். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க லாஸ்ட் சீசன், இந்த சீசன் விட்டுருங்க, கம்ப்ளீட் ஆன சீசனை விட ரைஸ் ஆன 6 ஆன சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் வந்து எப்படி பொசிஷனல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இருந்தது. அவன் ரொம்ப டீப்பாவும் இல்லாம எப்போ பிளாக் பண்ணும், எந்த ரன்னர்ஸை மார்க் பண்ணுங்கிறது இன்டெலிஜென்ஸ் இருந்தது. பட் ஆனா வந்து பார்ட்டி ஆனப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து மேபி அதான் பேசிட்டு ஆக்சுவலா நானும் பாலாஜியும் இதுதான் பேசிட்டு இருந்தோம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி அந்த ஜார்ஜினியோக்கும் பார்ட்டிக்கும் வந்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத பத்தி. அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆகாஷ் வந்தோடனே சொல்லுடா, அவன் தான் வந்து பார்ட்டினா வந்துட்டு வெர்டிகல் பாசிங் போட்டு அடி அடின்னு அடிப்பான். ஆன் த பால் அவன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் இந்த சீசன். அவன் பயங்கர சொதப்பலா ஒரு பாஸ் எல்லாம் போட்டது இல்லை இந்த சீசன். பட் ஆஃப் த பால் அவனால வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 அட்டாக்கர்ஸ் இங்க அட்டாக் பண்றாங்கன்னா, ரைஸோட இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, அவன் வந்து ஓகே எந்த மாதிரி பாஸ் போடுவான், இல்லாட்டி ஆன்டிசிபேட் பண்ணி அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவான். அந்த ஒரு ஏன்னா பார்ட்டி வோக்கலும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 4 இயர்ஸாவே ரைஸ் மாதிரி வோக்கல் இல்லை. ஸோ வந்து டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து சொல்லி ஓகே இவன் இந்த மாதிரி பால் பாஸ் தான் பண்ண போறான் அப்படிங்கறத இன்டெலிஜென்ட்டா சொல்லி வந்து பண்ணது இல்லைங்கிறதா என்னோட இது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்ட்டி தான் ஆடி இருக்கான் இந்த 6ல. கரெக்ட். ஸோ அவன் ப்ராபப்ளி ஒன்னா இங்க இருப்பான், இல்லைன்னா வந்து இங்க இருப்பான். ஸோ அந்த கேப் எப்பவுமே இருந்துட்டே தான் இருந்தது லாஸ்ட் சீசன். இது ஒரு பெரிய கன்சர்னா தான் நான் பாக்குறேன். இது ஃபிட் பண்ண, ஏன்னா சுபிமெண்டி வந்தாலுமே சுபிமெண்டிக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து அவன் வந்து ஒரு ரைஸ் அளவுக்கு வந்து பாக்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணுவானான்னு கேட்டா தெரியாது. இது வந்து எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியல. ஆர் நம்மளோட என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜோனை வந்து மாத்தாம இது பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. ஒன்னு ஃபுல் பேக்ஸ்ல பிக்ஸ் பண்ணோம், இல்ல மிட்ஃபீல்ட்ல பிக்ஸ் பண்ணோம். பட் ஐ எம் நாட் ஷுர் லைக் எப்படி இது இப்போ பிக்ஸ் பண்ணுவாங்கிறது தெரியல. we have to wait and watch. இப்போ நான் உங்க 2 பேருக்குமே இது கேக்குறேன், both of you can answer. இப்போ நம்ம பண்றதுங்கிறது வந்துட்டு ஓகே, நம்ம இப்போ டிஃபென்சிவ் லைனை நேரோ ஆக்கிடுறோம்னா அதுல வந்து உனக்கு வைட் ஃபிளாங்க்ஸ் டிஃபெண்ட் பண்ணணுங்கிறது உனக்கு மேக்ஸிமம் அது வந்து உன்னுடைய விங்கர்ஸ் மேல விழுந்துடுது, கரெக்டா? அப்போ அட் தட் பாயிண்ட் மறுபடியும் நம்மளுக்கு கண்ட்ரோல் இதுன்னு பாக்குறது நேரத்துல நம்மளுக்கு மறுபடியும் விங்கர்ஸ் வந்துட்டு திருப்பி டீப்பா டிராப் ஆகி நம்ம டிஃபென்சிவ் ஆவல தான் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஒரு கவுண்டருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம இன்னும் குறைச்சு போமா. அது எப்படி போன சீசனுக்கும் இந்த சீசன் லைக் 23-24க்கு 24-25க்கு எந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு அதுல? லைக் அதுதான் எனக்கு அந்த டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் அது எப்படி இவ்வளவு தூரம் மாறுங்கிறது தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம இது வந்து நான் 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்னு, இது ஆர்டெட்டா வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் வேணும். ஃபுல்லா வந்து எல்லாருமே 11 பேர் டிஃபெண்ட் பண்ணோம். அந்த லாஜிக் இல்ல அந்த பிலாசபி இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். இல்லைன்னா லிவர்பூல் மாதிரி கொஞ்சம் தைரியமா ஓகே டிஃபெண்டர்ஸ் கிட்டயும் மிட்ஃபீல்டர்ஸ் கிட்டயும் அந்த ஜாபை விட்டுட்டு ஆர் வைட் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் த சென்டர் ஃபார்வர்ட் ஷுட் பி லைக் ஜஸ்ட் வந்து அந்த ஷேடோ பிரஸ் மட்டும் பண்ணிட்டு அம்போன் விடணும். அம்போன் விடுற மேனேஜர் கிடையாது. ஸோ வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம கவுண்டர் அட்டாக்கிங் டீமே கவுண்டர் அட்டாக் பண்ண மாட்டாங்க. they'll just recirculate and ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. மெதுவா அப்படியே டீ காபி குடிச்சிட்டு வர மாதிரி. பட் இப்போ வந்து ப்ராபபிலி சுபிமெண்டி வந்ததுனால அந்த மெதுவாங்கிறது கொஞ்சம் வந்து டெம்போ அதிகமா இருக்கு, சான்ஸ் இருக்குங்கிறது எனக்கு என்னோட ஒப்பீனியன். பட் நம்ம பண்றதுதான் கரெக்ட். லிவர்பூல் பண்றது லாங் ரன்னுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா they'll find out and like போட்டு சாத்துவாங்க. ஷாட்ஸ் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் லிவர்பூல் கன்சீட் பண்ணது ரொம்ப அதிகம். நம்ம ஷாட்ஸையும் குறைக்கிறது தானே நம்மளுடைய மெயினான ஒரு இதுவா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்சுவலா ஆகாஷ் சொன்ன பாயிண்ட்ல அந்த பார்ட்டே பாயிண்ட் வந்து செக் பண்றதுக்காக நான் இப்ப பார்த்த FB ரெஃப்ல நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் அன்சக்சஸ்ஃபுல் ஆர்சனல் பிளேயர்ஸ்ல ரொம்ப அதிகம் வந்து பார்ட்டே தான். கிட்டத்தட்ட அவன் நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டே, செகண்ட் வந்து ரைஸ். மற்றபடி நம்மளோட டிஃபென்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ் டுவெல்ஸ் வந்து லூஸ் பண்ணிருக்கிறது டிஃபென்ஸ் வைட்ல ரொம்ப கம்மி. பென் வைட் வந்து ஓரளவு கன்சிடரபிளா லூஸ் பண்ணிருக்கான் விங்ல, ஐ மீன் ஃபுல் பேக் ஆடும்போது. பட் பிரைமரியா பார்ட்டேவும் டெக்லன் ரைஸும் தான் நிறைய சேலஞ்சஸ் மிட்ஃபீல்ட்ல
ஐ மீன் டிஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ்ல லாஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அது கஷ்டமான ரோல் தான் ஆக்சுவலா சொல்ல போனா. புரியுது இருக்கு. இல்ல அது நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து அந்த டேட்டா சப்போர்ட் பண்ணுதுன்ற அதுக்காக சொல்றேன். கரெக்ட், அதுதான் சொல்றேன். அது ரைஸ் வந்து இன்னும் எஃபிஷியன்டா பண்றான் டியூ டு ஏஜ் அந்த மேபி அந்த இன்டெலிஜென்ஸ், டிஃபெண்டிங் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா பியூராட்டே சென்டர் பேக் தான் இருந்திருக்கான் முன்னாடி, டிஃபெண்டரா இருந்து மிட்ஃபீல்டரா வந்திருக்கான். சோ அந்த நாலேஜ் அவனுக்கு பிளஸ் அவன் மோர் ஆஃப் a pure defensive midfielder. அவன் வந்து நாங்க அந்த 6ங்கறத தாண்டி ஒரு ப்ராப்பர் ஓல்ட் ஸ்கூல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் மாதிரி இல்ல. அதுதான் மெயின் அவனுடைய ட்ரீட். அதுதான் பார்ட்டிக்கு உனக்கு வித்தியாசம். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். சோ பார்ட்டியோட குவாலிட்டியை வந்து இவன் மேக்ஸிமைஸ் பண்ணோம்னா இவனை அது வந்து he has to fix up. சுபிமெண்டிக்கும் அதே தான். சுபிமெண்டி இஸ் நாட் லைக் ஒன்னும் ரைஸ் மாதிரி எலைட் டிஃபெண்டிங் எல்லாம் கிடையாது. ஸோ வந்து we'll have this issue going forward next season. அவன் வந்து ஒரு யங் ஜார்ஜினியோ இப்ப அந்த மொமெண்ட்ல அப்படிதான் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு யங் ஜார்ஜினியோ. அதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத நம்ம பார்த்தாதான் தெரியும் நம்ம சிஸ்டம்ல. ஆமா, யா that's absolutely true. So மற்றபடி பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கோல்ஸ் கன்சீட் பண்ணது ஜாஸ்தியாக இருக்குது. பட் அகேன் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நான் ஒரு பார்த்த விஷயம், எனக்கு போன சீசன் எவ்வளோ மினிட்ஸ் விளையாடினாங்கன்னு தெரில எனக்கு. பட் இந்த சீசன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் அது டிஸ்ட்ரிபியூட் ஆனதே வந்து வேற ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கேப்ரியல் தான் மேக்ஸிமம் மினிட்ஸ்னு பார்ப்போம். அவனுடைய மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாக்கா லெவல் ஆஃப் மினிட்ஸில் இருக்கும். ஆனால் அது இந்த வாட்டி ஆகலை. இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து சலீபா யாராவது ஒருத்தர் பார்க்க முடியுமா? லைக் சலீபா ட்ரோசார்ட் தான் இருக்கல்ல மோஸ்ட் நம்பர். பட் டிஃபென்சிவ்ல பாத்தீங்கன்னா சலீபா தான். இல்ல போன சீசன், இந்த சீசனுக்கு சலீபா 3041 மினிட்ஸ் விளையாடி இருக்கான். அதே நேரத்துல வந்து சம்மோன் லைக் ஒரு டிம்பர் வந்து 2400 மினிட்ஸ் விளையாடி இருக்கான். கேப்ரியல் வந்து 2300 மினிட்ஸ் விளையாடிருக்கான். அவனும் க்ளோஸ் டு 2400 மினிட்ஸ் விளையாடிருக்கான். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, 25-27 கேம் 90s விளையாடுறதுக்கான ஈக்குவலன்ட். இது 27 90s விளையாடுறதுக்கான ஈக்குவலன்ட். பட் ஆனா இதை தாண்டி டிஃபென்சிவ்லி நம்மளுக்கு வீக்னஸஸ், நம்ம வந்து டிஃபென்சிவ்லி நம்ம அந்த ஸ்ட்ரென்த்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி வீக்னஸஸோ இல்லாட்டி நெகட்டிவ்ஸோ வேற ஏதாச்சும் பாத்தீங்களா நீங்க இந்த பாயிண்ட்ல? லைக் அவுட் சைட் ஆஃப் தி நம்பர்ஸ் நம்ம பேசலாமே, லைக் பொசிஷனிங்கா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம டீம் வைஸா டிஃபெண்டிங்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததை நான் பார்த்தேன். இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேம் வச்சு சொல்றேன். நிறைய பேருக்கு எனக்கு என்னன்னா, எனக்கு பிஎஸ்ஜி கேம் ரொம்ப அப்செட் பண்ணுச்சு. எனக்கு அந்த ரியல் மேட்ரிட் கேம் முடிச்சுட்டு பிஎஸ்ஜி கேம்ல அதுவும் எமிரேட்ஸ் லைக் பர்டிகுலரா எமிரேட்ஸ் லைக் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு கோல் தான் கன்சிடர் பண்ணோம். அந்த ஒரு கோலுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருந்துச்சுன்னா, அவங்களோட அப்போசிஷன் ஃபுல் பேக் வந்து பேசிக்கா பாலை வச்சுக்கிட்டு நம்மள வந்து பிரஸ்ஸுக்கு பெயிட் பண்ணி சாக்கா அந்த பாலை போய் புடுங்க ட்ரை பண்ணி அப்புறம் ஒரு கவுண்டர் கொண்டு வராங்க. அந்த கவுண்டர் வந்து அந்த கவரேஜ் கெலியா வந்து லெஃப்ட் விங்ல வரான். அவனை வந்து பிளாக் பண்ணதுக்கு 2 பேர் தேவை. இவனால மட்டும் டிம்பரால மட்டும் பண்ண முடியாதுன்றதுக்காக சாக்கா அந்த பொசிஷன்ல வர முடியல. சோ அதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ரைஸ் போறான். அதனால ஓப்பன் ஆகுது. அதனாலதான் டெம்பிள கோல் அடிக்கிறான். சோ அஸ் அ டீமா நீங்க அந்த பாத்தீங்க வச்சுக்கோ, அந்த கோலை நான் ஜஸ்ட் இஃப் யூ இமேஜின் பேசிக்கா வந்து இந்த தப்ப நான் 2024ல பாத்துருக்கவே மாட்டேன். there will be someone to just ஒரு ஓடகாடோ இல்ல வேற யாரோ ஒருத்தரோ அந்த ரைஸ் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு ரொம்ப பெருசா படுதுன்னு நான் நினைக்கிறேன். டீம் ஸ்ட்ரக்சர் டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சரா வந்து இந்த சீசன்ல நிறைய நேரங்கள்ல வந்து 23-24ல எவ்வளவு பிளேயர்ஸ் ஆக்டிவா என்ன சொல்றது, ஒரு மாதிரி அலர்ட்டிவா சில விஷயங்கள் பண்ணாங்களோ, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஒரு சின்ன சின்ன கிளம்சி மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நான் சொல்றேன், ஸ்ட்ரக்சரா டீமா சொல்றேன், அது பண்ண விஷயங்கள் இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு பிரதிபலிப்பா இல்ல. நிறைய டைம் அவுட் ரன் ஆயிருக்கும். ஆமா, நிறைய டைம் அவுட் ரன் ஆயிருக்கும். அது எனக்கு ஆக்சுவலா இது வந்து நீங்க 2 பேர் சொல்றது எனக்கு யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வருது. பட் சர்ப்ரைசிங்கா இருக்கு. உனக்கு கண்ட்ரோல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீ டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு வல்னரபிளா இருப்பியா? இருக்க கூடாது. இட்ஸ் லைக் கூடாது இல்ல. ஏன்னா எனக்கு ஞாபகம் வருதுன்னா கோல் எல்லாம் இப்ப வந்து ஆகாஷ் சொன்ன கார்டன் ஐசக் ஹெடர் கோல் நம்ம ஓப்பனா வந்து பிரிச்சு விட்டானுங்க. கரெக்டா? அதுவுமே நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்ததுன்னா அவன் வந்து பால் அவன் புடிங்கிட்டு போயிட்டு ரொம்ப ஆக்சுவலா 1-2-3 ஸ்டெப்ஸ்ல முடிஞ்சிச்சது. ஆமா, அதே மாதிரி இப்ப நம்ம திருப்பி இது பண்ணி பார்த்தேன்னா நீ சொன்ன பிஎஸ்ஜி கேமுக்கும் அதான் ஆச்சு. அண்ட் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், இன்னொரு பவன் வெஸ்ட் ஹாம் கேம் ரொம்ப 1-2-3 பாசஸ்ல டிரான்சிஷன்ல முடிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம செகண்ட் ஹாஃப்ல எப்படி இன்ஜுரிஸோட விளையாடணும் அது எல்லாமே ஓகே. பட் ஆனா ஸ்ட்ரக்சரலி ஒரு ஃபேக்டர் வந்துட்டு அதுலயும் கண்டினியூ ஆச்சு. எனி பாயிண்ட் இன் டைம் எந்த டீமா இருந்தாலுமே நம்ம கூட வந்து டிரான்சிஷன்ல ஒரு கோல் போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இதுதான் வந்து எப்படின்னு புரியல. கண்ட்ரோல் கெயின் பண்றோம், கண்ட்ரோல் ஜாஸ்தியா எடுக்கிறோம், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டிரான்சிஷன்
வல்னரபிலிட்டி இருக்கு. இது லைக் என்னன்னா எப்படி நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் குறையுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். லைக் நம்ம வந்து இதுவுமே சொல்லிருக்கோம், நம்மளுக்கு வந்து எக்ஸ்ஜி இருக்கிறதுலயே கம்மியான எக்ஸ்ஜி இருக்கிற பொசிஷன்ல இருந்தா கோல் ஓடுறோங்கிறது. அது ஒரு ரெக்கரிங் பேட்டர்னா போகுதுங்கிறது எனக்கு இந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்க முடியல. எப்படி கண்ட்ரோல்ல குறைச்சி இது எப்படி நடக்குதுன்னு. இது நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம லாஸ்ட் 23-24 சீசன்ல வந்து நம்ம வந்து பாலை லூஸ் பண்றதை வந்து ஃபைனல் தேர்ட்ல பண்ணுவோம் சொதப்பினா. இது வந்து இந்த சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிடில்லயே செகண்ட் ஃபேஸ்லயே சொதப்பிட்டோம் நிறைய விஷயம். ஆமா எக்ஸாக்ட்லி செகண்ட் ஃபேஸ்லயே. ஆமா செகண்ட் ஃபேஸ்லயே நம்ம என்ன பண்றது, பால் சொதப்புறோம். ஆமா உண்மை. மிட்ஃபீல்டுக்கு தான் அடி ஜாஸ்தி விழுது. ஆமா உண்மைதான். இல்ல அதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த சீசன் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவா ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு பார்ட்ல வந்து ரொம்ப சொதப்பி இருக்கும். அந்த சொதப்பினால நம்ம ரொம்ப பிரச்சனைகள். கரெக்ட். சோ வந்து நான் இது வந்து ஒரு பெரிய மிட்ஃபீல்ட் கன்சர்ன் தான். இது இன்னொரு விஷயம் எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ரைஸ் எப்பவுமே 6-ஆ தான் பாத்திருக்கேன், இப்பவும் 6-ஆ தான் பாக்குறேன். பட் ஏன் நான் 6-ஆ தான் பாக்குறேன்னா, இந்த டிஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ் டிஃபெண்ட் பண்றது எல்லாமே வந்து அவன் ஹெல்ப் பண்ணுவான். இப்ப ஜுபிமெண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, நானா இருந்தேன்னா ஜுபிமெண்டியை வந்து ஒரு இன் பால்ல வந்து கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சு டாமினேட் கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம். பட் ரைஸோட இப்ப பாக்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறதுனால அது பண்ணவே முடியாது. இப்ப ரைஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா வந்து ஒரு லெஃப்ட் பேக், we need to get a left back who can purely defend but can invert. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வாங்கணும். இது எம்எல்எஸ்னால வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து அது ஒத்துக்கவே மாட்டேன். அவன் வந்து சரியான பிளேயர் பட் he can't do both the jobs. எனக்கு அது இப்போ திருப்பியும் நான் உங்களுக்கு அதே ஆகாஷ் FPRF ஓட நம்பர் சொல்றேன். நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டாக்கிள் பெர்சன்டேஜ் அகைன்ஸ்ட் ட்ரிப்ளிங் வந்து எம்எல்எஸ் தான் 90.9. ஆனா என்னன்னா இஸ் ஒன்லி இஸ் சூசிங் யுவர் டியூல்ஸ். சில டியூல்லாம் வந்து அவன் அதான் என்ன சொல்றேன்னா விட்டுறான், அட்டம் பண்ணுவான். சோ அதுதான் இங்க பிரச்சனையே. அகைன் நான் வந்து அது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன் ஆனா பிரைமரிலி ஒரு மிட்ஃபீல்டர் பை ட்ரேட வந்து நம்ம மேக் ஷிஃப்டா யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஐ வாண்ட் லைக் எனக்கு வந்து சின்சென்கோ மாதிரி ஒரு பிளேயர் பிளஸ் பட் ஆனா பியூரா டிஃபெண்டிங்காவும் இருக்கும். ஆனா டியர்னி மாதிரி வந்து கிராஸ் போடணும். டியர்னி மாதிரி கிராஸ் பண்றதுக்கு இன்னொரு பொறுமையா வரணும், கிரியேட் பண்ணனும். இல்ல டியர்னி மாதிரி கிராஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அது பண்ண போறது இல்ல. கண்டிப்பா ஓவர்லாப்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒயிட்டும் டிம்பரும் தான் ஓவர்லாப்பிங், அந்த ரைட் சைடு தான் நடக்கும் ஒழிய ஐ டோன்ட் திங்க் லெஃப்ட் சைடு நடக்க போறது இல்ல. பட் நான் எனக்கு என்னன்னா வந்து he has to invert and be, அதாவது சுபிமெண்டி கூட இருக்கணும். மேபி ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக்கர் வாங்கினா பண்ணலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ணக்கூடாதா? புரியல. ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கினா பண்ண மாட்டோமா? ஐ டோன்ட் திங்க் சோ. நம்ம அதெல்லாம் சுட்டு போட்டாலும் இப்பதானே இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. இவன் அடுத்து என்ன பண்ணுவான் இல்லாட்டி டிசம்பருக்கு மேல தான். ஆமா பெப் இப்பதான் ஒரு ப்ராப்பர் ஃபுல் பேக் வாங்குறான். ஆமா இவன் வந்து டிசம்பருக்கு மேல தான் பண்ணுவான். ஒரு 6 மாசம் கழிஞ்சு லேட் ரியாக்ஷன் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஜனவரியில மேபி ஒரு பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி. சோ வந்து ஐ வாண்ட் ஹாட்டோ மாதிரி ஒரு பிளேயர் வேணும் ப்ராபபிலி. அதாவது பேசிக்கா ஒரு குவார்டியால் மாதிரி, சிட்டி குவார்டியால் மாதிரி இன்னொரு லெஃப்ட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடு பென் வைட் இல்ல லெஃப்ட் சைடு டிம்பர் அந்த மாதிரி ஒரு பிளேயர். கேலஃபியரி இல்லையா? கேலஃபியரி வந்து பென் வைட்டும் டிம்பரோட கம்பேர் பண்ணாது. அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் பிரேசிலியன் ஃபுல் பேக் பாத்திருக்கீங்களா? இல்ல நம்ம அப்படிதான் நம்பினோம். பட் அவன் அப்படி அது கிடையாது. நான் தப்பா அனலைஸ் பண்ணிட்டு போன வருஷம். ஏன்னா வந்து இட்டாலியன் லீக்ல வந்து 3-5-2 டிஃபெண்ட் பண்றதுனால அந்த ஒயிட் ஸ்பேசஸ் நான் பார்த்தது இல்ல. ஆமா அதுல ஏமாந்துட்டேன். அவனால பண்ண முடியாது. சோ வந்து he is a different ஒரு ஹைபிரிட் லெஃப்ட் பேக். அவன் வந்து அவனால ஓவர்லாப் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரே வேலைல 2 மாங்கா வந்துரும். பட் இல்ல அவன் இன்வெர்ட் தான். அவன் வந்து ஸ்ட்ரைட்டா கோல் பக்கத்தான், எனக்கு கண்ணு வேற எங்கேயும் போகாது. சோ ஐ டோன்ட் நோ. சோ யா சோ அதுதான். சோ மத்தபடி வேற ஏதாச்சும் டிஃபென்சிவ் ஃப்ரெயிலிட்டிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சா? லைக் நம்மளுடைய ஃபுல் பேக்கோட பங்கு இல்ல அது வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஃபுல் பேக்ஸ் இல்லாதது ஒரு காரணம் தான். மேபி அதை நம்ம டினை பண்ண முடியாது. ஒரு ஃபுல் பேக்ஸ் கன்சிஸ்டன்டா நமக்கு வந்து லெஃப்ட்லயும் ரைட் லைஃப்லயும் சரி. இப்போ ஒரு சலிபாலனா ஒரு கேப்ரியல் இருந்தா கேப்ரியல் ஐ மீன் லைக் 2 பேரும் வந்து மேஜர் சீசன். சலிபா கடைசி 2-3 கேம்ஸ் ஆட முடியல நானும் நான் சொல்றேன். அப்கோர்ஸ் கிவியர் வந்து தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தலாம் செகண்ட் ஹாஃப் சீசன் தான். அவனை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். பட் ஃபுல் பேக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கன்சிஸ்டன்டா ஒரு ஃபுல் பேக் இருந்தானா அது வெறும் அது இந்த சீசன்ல டிம்பரும் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி தான். மைல்ஸ் லூயிஸ் கெல்லி நீங்க ஃபுல் பேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா
அந்த 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 கேவியட்டோட சொல்றேன். பட் அல்டிமேட்டா பார்த்தோம்னா அது ஒரு காரணமா இருந்திருக்கு. ஒரு சாப்பிங் அண்ட் சேஞ்சிங்ன்றதுனால. நமக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 2011 நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு கண்டினியூஸா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 2 ஃபுல் பேக் ஒரு 20 கேம் விளையாண்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா பார்ட்டி வந்து ரைட் ஆக்சுவலி இல்ல பாக்கரி சானி ஆடி இருக்கான். ஆனா அவன் நான் சொல்றது பக்கேரே சானியா அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மான்ட்ரியால் 2 பேரும் ஆடி இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. சோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஒரு ஏதோ ஒரு பீரியட்ல மேபி ஒரு 15 கேம் மான்ட்ரியாலும் பெல்லரினும் ஆடி இருப்பாங்க. அப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு ரன் போனோம். ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தன் அடி வாங்கிட்டான். அந்த மாதிரி. பட் ஆனா வந்து லைக் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் சீசன் பார்ட்டி ரைட் பேக் இந்த ஆப்ஷனை வந்து ஆர்டேட்டா வந்து அவன் வந்து அவன் ராஸ்டர்ல இருந்து வந்து டெலீட் பண்ணிடணும். அது வந்து அந்த ஆனாலே அந்த மேட்ச் முடிஞ்சது. அது வந்து இதர் கால முடியும் இல்லாட்டி முடிஞ்சது. அது வந்து அத வந்து கடைசி அதை கேட்டுக்கிறேன், சிறந்தாழ்ந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பாட்டை ரைட் பேக் வேணாம். அது அந்த அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க. இல்ல இல்ல அந்த எண்ணத்தை வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. கொடுத்து உட்காந்து அதை அப்படியே கரைச்சிருங்க. இல்ல அவன் சிக்ஸ்ல ஆனாலே அடிப்பான். அவனை சரி சாட்சான்னு சாத்துப்பான். ஒரு பாஸுக்கும் அவன் ரைட் பேக்லாம் ஆனா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆக்சுவலா ரைட் பேக்ல இவனை சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அவன் வந்து போட்டு அது ஒரு பிளேயரை வந்து கிட்டத்தட்ட அது என்ன அந்த ரவுண்ட் ஹோல்ஸுக்கு ஸ்கொயர் பெக்ஸ் கதை தான். அது எவ்வளவுதான் அந்த பிளேயரால ஆட முடியும்ன்றது வேற. ஆனா இந்த லெவல்ல இந்த பிரீமியர் லீக் லெவல்ல ஒரு அது நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கிளப்ல காசுனா ஒரு 19 to 21 year old சென்டர் ரைட் சைடு சென்டர் பேக் ஹூ கேன் பிளே ரைட் பேக் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல வாங்கி அவனை வந்து ஒன்னு சலீபாக்கு ரொட்டேட் பண்ணி இல்லாட்டி ஒயிட் டிம்பர் இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி ரோசியாக்கு இருக்கானே அவனுக்கு தான் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடு. அவனை கொண்டு வரலாமே உள்ளுக்குள்ள. அவன் ரைட் ஆர்பி தானே. அவன் ஆர்டேட்டா எல்லாம் பண்ண மாட்டாரு. அவுட் ஆஃப் டாபிக். ஓகே நம்ம வந்து என்ன நம்ம குரூம் பண்றதுக்கு என்ன மும்பை இந்தியன்ஸா? ஐயோ ஐயா அந்த சண்டையா சும்மா கொடுத்து போட்டேன். நம்ம பேசின விஷயங்கள் தான். நம்ம வந்துட்டு டிஃபென்சிவ்லி நம்ம நம்பர் ஆஃப் மினிட்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறது அது வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. நம்ம லாஸ்ட் சீசனுக்கு பார்த்தாலும் இந்த சீசனுக்கு பார்த்தாலும் நமக்கு வந்து டிஃபென்சிவ் மினிட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பிகாஸ் நமக்கு இன்ஜுரிஸும் இருந்ததுங்கிறதுனால ஒருத்தர் கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா போயிருப்பாரு. சலீபா பார்த்தோம்னாலே போன சீசன் 3400 மினிட்ஸ் விளையாடுறான். இந்த சீசன் 3000 தான் விளையாடிருக்கான். 3 கேம் தான் கம்மி விளையாடிருக்கான். நான் பிரீமியர் லீக்ல மட்டும் சொன்னா ஒரு 400 நிமிஷம்ங்கிறது 3 கேமை தாண்டியானது. ஒரு 4-5 கேமுக்கானது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிவைடா இருக்கு. அண்ட் கிவன் இன் திஸ் கான்டெக்ட்ல வந்துட்டு 5 கோல் தான் நம்ம வந்து கன்சீட் பண்ணோங்கிறது ஓரளவுக்கு ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியல. இந்த சிச்சுவேஷன்லயும் நம்மளால 5 கோல் தான் எக்ஸ்ட்ராவா கன்சீட் ஆகுது. நம்ம வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல தான் 5 செட் பீஸ் கோல் கன்சீட் பண்றோங்கிறது. இதுதான் வந்து நானே ஒரு விஷயத்த வளரிட்டு அதை நானே கரெக்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்றது. பட் இதுதான் அது ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே. பட் ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் உண்மைன்னு தெரியுது. given the conditions, given the situation, we were not as bad after all. டிஃபென்ஸ்னு வர்றப்போ அது வந்து வைட் லைக் ஐ திங்க் மார்ச் வரைக்குமே இல்ல. அதுக்கு அப்புறம் தான் பிப்ரவரி. சோ அந்த ஒரு வித்தியாசம்ங்கிறது நல்லா தெரியுது. ஆனா இப்போ எனக்கு நான் இன்னும் அதோட அதே சைடுல வரேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ்னு வர்றப்போ நம்மளுடைய பில்டப் அண்ட் அட்டாக்ல டிஃபென்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அண்ட் இந்த சீசன்ல ஆகாஷ் நீ இப்போ வந்து ஒரு அந்த டாக்டிக் ஒரு ஷேர் பண்ணினேன்னா எனக்கு அங்கதான் ஒரு விஷயம் இருந்தது. எவ்ரி 90% ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து லாங் பால்ஸ்க்கு போகாம நம்ம வந்து பில்டப்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போவோம். ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெஸ்ஸை பீட் பண்ணிட்டு தான் வரணும்னு வருவோம். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் டாக்டிக் எடுத்துட்டே வந்தோம். நம்ம வந்து 3-1 பில் பண்றதா இருக்கட்டும், 3-2 பில் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கோல் கீப்பரே வந்து ஒரு ஆக்சிலரி சென்டர் பேக்கா வருவோம். சம்டைம்ஸ் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பார்ட்டி டிராப் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம வந்து கட் பண்றதே வந்து சலீபா, கேப்ரியல் சலீபா அண்ட் ராயா இடையில வரா மாதிரியும் கட் பண்ணுவோம். அதுவும் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு வைட் ஆக்கிட்டு சலீபா ஜம்ப் பண்ணிட்டு கேப்ரியல் இல்லாட்டி கேப்ரியல் ஜம்ப் பண்ணிட்டு 2 பேர் தான் இருப்பாங்க பில்டப்லயே. அந்த மாதிரியும் பண்ணிருக்கோம். சோ இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஃபென்ஸோட ரோல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்டப்ல அது எப்படி போயிருக்கு, ஹாஸ் இட் லைக் ஹெல்ப்ட் ஆர் அது வந்து நம்மளுக்கு வந்து அதுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கா? ஏன்னா இப்ப நம்ம வந்து டிம்பரை பத்தி பேசுறோம் எல்லாமே ஓகே. பட் போறப்ப வந்துட்டு டிம்பர் அட்டாக்ல இன்வால்வ் ஆகிறான். ஆனா அவன் வந்துட்டு ஓவர்லேப் பண்றவனா இன்வெர்ட் பண்றவனா? அதே மாதிரி இந்த சைடு எம்எல்எஸ் இருக்கட்டும் இல்லாட்டி கேலஃபியா இருக்கட்டும் ஓவர்லேப்ல பண்றவனா இல்லாட்டி இன்வெர்ட் பண்றவனா? இது ஓவராலா பில்டப் பிளேன்னு வர்றப்போ இது எப்படி வந்து டிஃப்ரெண்டா பேன் அவுட் ஆச்சு?
See, இது வந்து இந்த சீசன் வந்து சொல்லு நான் பாலாஜி. வந்து நான் ஏன்னா ஆகாஷ் ப்ரோ நிறைய விஷயம் பேசுவாரு, நான் சின்ன விஷயமா சொல்லி விட்டு போயிடுறேன். ஏன்னா இந்த ராயா வந்து ராயாவோட அந்த பில்டப் வந்து அவன் பாலை எடுத்த உடனே ஒரு லாங் பால் அடிக்கிறான்ல, அது ஹாவர்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சிஸ்டம்க்கு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. என்னைக்கு ஹாவர்ட்ஸ் இன்ஜுரி ஆகி போனானோ அது வந்து அதுக்கப்புறம் ராயாவோட அந்த ப்ராக்ரஷன், அது நம்ம அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரே நீங்க பாத்தீங்கன்னா இதுவுமே இல்லை. அது 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 வந்து எப்படி எப்படி போட்டாலும் எனக்கு அது வந்து என்னோட கண்ணுக்கு அது தெரியல. அது மட்டும் தான் சொல்லிக்கிறேன். ஆகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க ஃபர்தரா. அதான் இப்ப வந்து என்னன்னா லைக் இது என்னோட அதான் சொல்றேனே, நம்ம வந்து டிஃபெண்டர்ஸ் ஒவ்வொரு ப்ரொஃபைல் வச்சிருக்கோம். பட் என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து கேலஃபியோரினால வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ண முடியும். ஆனா வந்து நம்ம ஃபுல்லாவே அவனை யூஸ் பண்ணல. அவன் வந்து அவனால வந்து ஏரியல் டியூவல்ஸும் வின் பண்ண முடியும், கிரவுண்ட் டியூவல்ஸும் வின் பண்ண முடியும். பட் ஆனா வந்து ராயா வந்து மெரினோ, அதாவது ஹவர்ட்ஸ் இல்லாத டைம்ல மெரினோவுக்கு டார்கெட் பண்ணவே இல்லை. எல்லா டைமுமே இதர் 2 டிஃபெண்டர்ஸ் இல்லாட்டி இந்த 2 ஃபுல் பேக்ஸ்ல ஓடிகார்ட் கூட ஒரு கட்டத்துல இவ்வளவு தூரம் வந்து வாங்கிட்டு போறப்ப கூட வந்து பாத்திருக்கேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா பில்டப்லயே வந்து வி ஹாவ் டு ஹாவ் மோர் ஐடியா அப்படிங்கறது தான் சொல்றேன். ஏன்னா பார்ட்டினால ஹாஃப் டர்ன் பண்ணிலாம் வந்து எல்லா டைமும் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால ரைஸ் கீழே வர்றதுனால ரைஸ் மேல இருக்கிறப்ப ஓடிகார்ட் கீழே வரான். ஸோ இந்த இஷ்யூ வந்து மேபி ஒன்னு ராயானால வந்து மேபி அந்த ஏரியலா வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்றதை விட வந்து கிரவுண்டடா வந்து அவனால பண்ண முடியலையோ. இப்ப எடர்சன் பண்ணுவான் இல்லையா, எடர்சன் வந்து ஒரு பாஸ் போடுவான் அப்படின்னா இங்க இருந்து ஒரு எடர்சன் பாஸ் போடுவான், கிரவுண்ட்லயே போடுவான். அப்படியே போய் நிக்கும் நறுக்குன்னு அந்த இது கரெக்டா அந்த மிட் பிளாக்ல வரும், கரெக்டா மிடில் சர்க்கிள்ல வரும், கரெக்டா அது பெனட்ரேட் பண்ணி கடைசியா ஃபைனல் விங்கருக்கே போயிடும் அந்த பால் போயிடும். அதாவது அவன் வந்து ராயா வந்து இந்த பாஸ் கூட பண்ண மாட்டேங்கிறான். அதாவது இங்க இருந்து ஒரு இந்த ஹாஃப் இதுல கூட அவன் வந்து பண்ண மாட்டேங்கிறான். எவ்ரி டைம் வந்து ஒன்னு டிஃபெண்டரை கேரி பண்ணிட்டு போனான். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சலீபா வந்து அந்த ரியல் மேட்ரிட் கேம்ல நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் வாங்கிட்டு கேரி திஸ் பாலை கேரி பண்ணிட்டு தான் போய் கொடுப்பான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஒன்னு இவனால வந்து இந்த டைரக்டா இந்த ஒரு பாஸ் பண்ண முடியணும், இல்லைன்னா வந்து அந்த ஒரு 6 ரைஸோ இல்ல பார்ட்டியோ சுபிமெண்டியோ யாரா இருந்தாலுமே லைக் they have to அந்த ஒரு பாஸ் தான் they have to pick. இப்ப சுபிமெண்டி ஐ திங்க் லாஸ்ட் கேம் நினைக்கிறேன் ஸ்பெயின் பிரான்ஸ் நினைக்கிறேன், அந்த மெரினோவோட கோலுக்கு ஒரு பாஸ் போடுவான். சூப்பர் பாஸ். இங்க இருந்து ஒரு பாஸ் இங்க போடுவான், பாலை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு போடுவான், அப்படியே ஒரு 1-2. ஆமா, இங்க இருந்து 1-2 போட்டு உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணணும், கோயிங் ஃபார்வர்ட் பண்ணணும். லாஸ்ட் சீசன் எதுவுமே பண்ணல. எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா பார்ட்டி கிட்டயோ கிடைச்சதுன்னா ரைஸ் கிட்ட குடிச்சோன்னா இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் இல்லையா, நம்ம வந்து டக்குன்னு ஃபைனல் தேர்டுக்கு போவே மாட்டோம். நம்ம வந்து we are giving the opposition the time to settle. அது வந்து அது வந்து டிஃபென்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்லோ பில்டப் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே இவங்க என்ன எப்படினாலும் ஒன்னும் பண்ண போறது இல்ல, ஸ்லோவா தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. பிரஸ் கூட பண்றது தவிர்த்து இவங்க பால் எத்தனதுக்குள்ள நம்ம போய் ஒழுங்கா ரெஸ்ட் டிஃபென்ஸ்ல உட்காந்துக்கலாம்ங்கற மாதிரி வந்துரும். ஆமா எக்ஸாக்ட்லி. அது ஒரு பிரைமரி ரீசன் கூட. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நீங்க அண்டர்லைங் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு காரணம் தான் நானும் சொல்லுவேன். டீம்ஸ் have become much more like என்ன சொல்றது, நம்ம பிளேக்கு வந்து அவங்க what we can do what cannot do. ஆனா அந்த 29-33 வந்து எனக்கு, நான் 29-33 சொல்றது வந்து போன சீசன் கோல்ஸ் கன்சிடர் 33 இருக்குல்ல, அதுக்கு ஆக்சுவலா வந்து நம்ம ராயா பத்தி அவ்வளவு பேசவே மாட்டேங்கிறோம். ராயா ஆக்சுவலா வந்து எவ்வளவு, ஏன்னா இவ்வளவு டிஃபென்சிவ் பிரச்சனைகள் இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் வைஸ் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. அதுல வந்து சில கேம்ஸ்லாம் வந்து நம்ம ஐநோ நம்ம வின்னிங் பொசிஷன்ல தோத்துருக்கோம், நிறைய கேம்ஸ் தோத்துருக்கோம்னாலும் நான் சொல்றேன் சில கேம்ஸ் வந்து அவனால சிங்கிள் ஹேண்ட்ல ஜெயிச்சிருக்கோம். நியூகாஸ்ல் கூட probably முதல் ஹாஃப்ல முடிஞ்சிருக்க வேண்டிய கேம் நியூகாஸ்ல் கூட. ஆமா, PSG கூட probably 3-4 கோல். ஆஸ்டன் வில்லா கூட அந்த இது இவன் மிஸ் பண்ணுவான், நம்ம வாட்கின்ஸ் நேரா அடிப்பான், கிராஸ் பார் அடிப்பான், அப்புறம் இவன் சேவ் பண்ணி விடுவான். அதெல்லாம் வந்து ராயால நோ டினையல். probably மேன் யுனைட்டட்ல வந்து டபுள் ஷாட் சேவ் பண்ணுவான் ஒரு ஷேஸ். ஆமா, அந்த கேம் நம்ம 1-1 டிரா ஆனதுக்கு ஒரே காரணம் அவன் தான். அது ஒரு சிம்பிள் டாப்பினால அவன் சேவ் பண்ணுவான். சோ அது அந்த அந்த எனக்கு என்னன்னா அந்த 29-33 வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு could have been worse ராயானாலதான் நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் சொல்றேன்.
கண்டிப்பா நான் வந்து 35 கோல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த சீசன். பட் மோரல்லஸ் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து டிஃபென்சிவ் இது வந்து ப்ராபப்ளி இது வந்து மோர் ஆன் மிட்ஃபீல்ட் தான் சொல்லுவேன். மிட்ஃபீல்ட்னாலதான் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். அப்ப நம்மளுக்கு டிஃபென்ஸ்ல நம்ம நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிற இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னா பில்டப்ல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து இன்வால்வ்மெண்ட் ஃபாஸ்டா இருக்கணும். லிட்டரலி அதுதான் வந்து சம்மரி மாதிரி இருக்கு. கரெக்டா நம்ம மத்தபடி மெட்ரிக்ஸ் வைஸ் பார்த்தோம்னாலும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் பெட்டரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அது வந்து எது வாண்டடாவோ அன்வான்டாவோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, விச் ஒர்க் வெல். ஆனா நம்ம இருக்கிற டிஃபெண்டர்ஸை என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் பெட்டராவோ யூஸ் பண்ணிருக்கோம் நான் சொல்லுவேன். ஒரு கிவியர் மாதிரி ஒரு ஆளுக்கு சான்ஸ் கிடைச்சது வந்து பை ஆக்சிடென்டா இருந்தாலுமே அவன் பர்ஃபார்ம் பண்ணது அவன் அப்படிதான் பண்ணுவான். ஏன்னா ஒரு 20 மில்லியனுக்கு ஒரு பிளேயர் வாங்கியிருக்கான், அவனுக்கு எப்பயாவது தான் சான்ஸ் கொடுக்குறாங்கிறப்ப அவனும் வந்து திருப்பி செட் ஆகிறதுக்கு டைம் ஆகதான் செய்யும். அதை தாண்டி அவன் எடுத்து பண்ணினா. ஸோ ஓவரால் டிஃபென்ஸ்னு பாக்குறப்ப இந்த ஸ்பீட் அண்ட் இதை தாண்டி எதுவும் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் தான். நம்மளுக்கு வந்து போன சீசன் விளையாடுறப்போ எஃபெக்டிவ்னஸ் அந்த ரைட் சைடை பத்தி தான் பேசுவோம். நம்ம விளையாடுறது அதான் ஓவர்லோட் அந்த ரைட் தான் பண்ணுவோம். அதோட ஒரு பெரிய கம்போனன்ட் வந்து அந்த ட்ரையாங்கிள், ஓடகார்ட் சாக்கா ஒயிட் ட்ரையாங்கிள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாக்காவோட பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு ஓடகார்டை விட ஒயிட் தான் முக்கியமா இருந்தோம். இந்த சீசன் வந்து ஒயிட்ங்கிற ஒரு ஆள் இல்ல. சோ ஓவர்லாப்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் நடந்துச்சு. சாக்கா இருந்தாலும் இல்லைனாலுமே மார்டினெல்லி விளையாடுறப்பமே ரொம்ப கம்மியா தான் நடந்துச்சு. எனக்கு வந்து டிம்பர் பண்ணி நம்ம கோல் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குன்னா ஒரு சில தடவை தான் வந்து இல்ல அவன் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஃபுல் பேக் தான். அவனை வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, ஒரு கைல் வாக்கர்னு சொல்லுவாங்கன்னா மோரலஸ் ஒரு நேரத்தை நக்கி வச்சவன். கைல் வாக்கர்லாம் இருந்த பீரியட்ல சரியான டிஃபெண்டர் தான். 2 சீசன் நல்லா பண்ணலங்க. அதான் சொல்றேன், ஒரு நேரத்தைக்கு மாதிரி ஒரு அவன் வந்து கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் அவுட் ஆஃப் ஆர்டினரி. பட் அவன் டிஃபென்சிவா சாலிடா இருப்பான். எனக்கு என்னன்னா நம்ம திரும்ப ஒரே பாயிண்ட் திருப்பி சொல்றோம்னு நினைக்கிறேன். we were like perpetrators of our own problems. அது எதுனா அது பர்சனலா இருக்கலாம், இல்ல நம்ம கேம் பிளேவா இருக்கலாம். கேம் பிளேல இந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லைன்னா நம்ம என்ன ட்வீக் பண்ணிருக்கலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து ஸ்டில் லிங்கர்ஸ். அந்த கொஸ்டின் வந்து அது இப்போ நீங்க சரி ஒயிட் இல்ல டிம்பர் இருக்கான், அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம என்ன பண்ணிருக்கணும்ங்கறத நம்ம வந்து அப்ரோச்சே பண்ணல. அது அப்படியே விட்டுறேன். பட் தட் இஸ் a question that we need to think about. அதுதான் நான் சொல்றேன். லைக் ஒயிட் பண்ணாததை நம்ம வேற எங்க இருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோரே ஒழுங்காவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா ஒயிட் இல்லாத பிளஸ் ஓடிகார்டு டீப்பா வந்து எல்லா டைமா வாங்கி விளையாண்ட டைம்ல வந்து அவன் டீப்பா தான் வந்து நிறைய டைம் பால் வாங்கினான். பட் அது வந்து லைக் ப்ராபப்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து இட் should not happen. ஏன்னா எனக்கு வந்து இப்ப நம்ம இந்த இதுலயே பார்த்தோம்னா ஐ வுட் வாண்ட் லைக் எப்படி சொல்றது, டிம்பர் வந்துட்டு அந்த 4 நிக்கிற பொசிஷன்ல இருந்து அந்த சைட்ல தான் அதுதான் ஒயிட் பண்ணுவான். 4 இருக்கிற ஜோன்ல இருந்து அவன் வந்து மேல போறது தான் ஒயிட்டோட வேலை. ஆனா டிம்பர் ஆக்கிபை பண்ணது எல்லாமே மோஸ்டா அந்த 8 இந்த இமேஜ்ல 8 இருக்கிற ஜோன்ல அவன் ஆக்கிபை பண்ணான். அந்த ஹாஃப் ஸ்பேஸ் தான் அவன் இருந்தான். சோ எஃபெக்டிவ்லி நம்ம சாக்காவை வந்து கோலி கிட்ட எவ்வளவு கொண்டு வரணுமோ அதை நம்மளால வந்து கண்டினியூஸா பண்ணவே முடியல. பாக்ஸ்ல இருந்து கோல்ல இருந்து அந்த ஜோன்ல இருந்து வெளியே தான் இருந்தான். அதுக்கு பாலாஜி சூப்பர் பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம டிஃபென்சிவ்லி அதுக்கு நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணணும்ங்கிறது ஒரு பண்ணிருக்கணும். பட் என்னன்னா பார்ட்டி ஓடிகார்ட் அந்த ஒரு ட்ரையாங்கிள் அப்படி போயிருக்கணும். வந்து பார்ட்டி டு ஓடிகார்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்திருந்து அப்படின்னா ஐ திங்க் ஓடிகார்ட்க்கு இன்னும் அந்த ஃபைனல் பால் எல்லாம் பிரச்சனை இருந்தாலுமே அவன் வந்து டீப்பா வந்து இருக்க தேவையில்லைங்கிறத என்னோட ஒப்பீனியன். இல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர் டீப்ல வந்து பால வாங்குறானாவே நம்ம சிஸ்டம் வந்து we are not able to progress enough-ன்றதா அர்த்தம். Absolutely. ஓகே, இத நான் எப்படி சொல்றேன்னா வெங்கர் சைடு கேட்ஸ் இப்ப சொல்றேன்னா மிட்ஃபீல்ட் ரிவ்யூல என்ன பேசுறது இல்ல சொல்றேன். அதுதான் ஸ்ட்ரக்சரலா பிரச்சனை. பட் பாயிண்ட் ஸ்டில் வேலிட். என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது தீர்வு பார்த்தோமா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். சோ அதுதான் இந்த சீசன்ல என்ன பொறுத்த வரைக்கும் பிக்கர் பிரச்சனையா எனக்கு படுது. ட்ரூ வெரி ட்ரூ. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும், நம்மளால அவரே பண்ண முடியாது. அடுத்த சீசனும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பிளேயர்ஸ் இன்ஜூர் ஆகுறதும் சரி, பிளேயர் சஸ்பெண்ட் ஆகுறதும் சரி, சஸ்பெண்ட் ஆக்கப்படுறதும் சரி, எது வேணா நடக்கலாம். அப்சல்யூட்லி. அது நடந்துட்டு தான் இருக்கு. யார் தாக்கப்பட்டார் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. யாரோ தாக்கப்பட்டாங்க, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சோ எஸ், இதுதான் டிஃபென்ஸ்னு பார்த்தோம்னா இப்ப நான் சம்மரைஸ் பண்ண அப்படி சொல்லலாமா, நிறைய இடங்களில் நம்ம வந்துட்டு பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஆனா நினைச்ச அளவுக்கு நம்ம மோசமா பண்ணல. ஆனா சொல்யூஷன் நம்ம வந்து பில்டப் டிபெண்டன்ட், இவ்வளவு பில்டப் டிபெண்டன்ட் டீமா இருக்கிறதுனால இவங்களுடைய ரோல் வந்து ஒரு பெரிய ரோல்.
அந்த விதத்துல நம்ம பில்டப்ல வந்து டிஃபென்ஸை எவ்வளவு மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணல. அண்ட் ஒரு ப்ராப்ளம் இருந்த ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. ஆனா டிஃபென்சிவ் மெட்ரிக்ஸ் ஒண்டி பார்த்தோம்னா we have still been good. இப்படி இப்படி we have still been elite. நம்ம elite தான் இருந்திருக்கோம். Probably best in like attack mid defenseல அத defense தான் best. Defense தான் best component. Yeah, okay. நம்ம second finish பண்ணோம்னா வந்து second finish பண்ணோம்னா defense-னால தான். Fair summary. Raya and the back four. Yeah, and the defense. Raya. ஓகே, சோ இப்போ இங்க இருந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்து அப்படியே கொண்டு போயிடலாம். பிளேயர் ரேட்டிங்ஸ் ஓவர் தி சீசனுக்கு. ராயா, ஆகாஷ். ராயா வந்து நான் 9 கொடுப்பேன். அவன் அங்க இங்கேயும் சொதப்பினான், பட் அவன் அந்த அளவுக்கு ஒரு அதுக்கு மேல நிறைய சேவ் பண்ணியிருக்கான். ப்ராபப்ளி நிறைய கேம்ஸ் வந்து அவனால வந்து அந்த நியூகாசல் கூட சரி, நியூகாசலோட பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கேம் அது. அவன் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து அவன் வந்து லைக் மிஸ்டேக் அவனால தோத்தோன்னா எனக்கு ஒரு கேம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அது கூட வந்துட்டு ஸ்பெசிபிக்கா பென்ஸ்னால தான் FA கப் நம்ம யுனைடெடோட தோத்தது. அது வந்து மோர் ஆன் லைக் ஐ வுட் சே ராயாவை தாண்டி அது ஒரு 50-50ங்க. அது என்ன வேணா நடந்துக்கலாம். இல்ல அது கோல் கீப்பிங் கோச் மேல தான் சொல்வேன். அதனால தான் ராயா மேல அதை ப்ளேம் பண்ண மாட்டேன். அது ஒரு விஷயம். பட் அவனுமே அந்த ஒரு ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணாது. அது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு இனாகி கென்யா மேல வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. எனக்கும் இருக்கு. நான் வந்து கடிப்பு இப்பன்னு இல்ல 2021ல இருந்தே இருக்கு. அதை நான் வச்சுக்கலாம். எப்ப எந்த டைமும் வந்து சொல்லப்போறான்னு சொல்லிக்கணும். பட் 9 சொல்லலாம். ராயா 9 on 10 டெஃபினட்டா வந்து வேலிட் தான். லைக் ஐ மீன் நம்ம இப்ப நான் என்னால இந்த ஒரு விஷயம் ஒரு மிஸ்டேக் பாயிண்ட் பண்ண முடியுது. நான் அதுவும் ஸ்பெசிஃபிக்கா தான் பென்ஸ்ன்னு சொன்னேன். பட் அவன் நம்ம சேவ் பண்ணான்னா நிறைய பாயிண்ட் பண்ண முடியுது என்னால. சோ அதுதான் இல்ல சிங்கிள் ஹேண்டடா அவன் கோல்டன் க்ளோவ் ஜெயிச்சிருக்கணும். நம்ம டீம் வந்து அவனை ஜெயிக்க விடாம விட்டுருச்சு. அதுதான் உண்மை. ஆமா ஆமா, நிறைய வந்து நம்ம டிஃபென்ஸ் நம்ம இவ்வளவு புகழ்றதுக்கு நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் நிறையவே நம்ம வந்துட்டு அவனை வந்து நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டோம். போன்மவுத் கூட அந்த 2 கோல்மே வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலி அவாய்டபிள். 1-0 ஜெயிச்சிருக்காங்க கேம். அது வந்து பயங்கர சொதப்பல். பட் ராயா 9 on 10 வேலிட். வேர்ல்ட் கிளாஸ் கோல்கீப்பர் ஆக்சுவலா. ப்ராபபிலி டாப் 5 in the world. ஸ்பெயின் நம்பர் 1 100%. ஸ்பெயின் நம்பர் 1 சிமோன் இருக்கான், பரவாயில்ல. பட் ஆனா இது வந்துடலாம். சிமோன் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு வந்து நம்ம பிளேயர் இன்டர்நேஷனல் விளையாடலன்னா எனக்கு ஆமா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். விளையாடலன்னா பரவாயில்ல, நீ வந்து விளையாட தேவையில்லை. எங்களுக்கு விளையாடா போறோம். ஜாலியா போயிட்டு வெக்கேஷன் போயிட்டு வா. எனக்கு இன்டர்நேஷனல் ஆடாத இதெல்லாம் நீ வெச்சுக்கோ. எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த 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 வந்து வன்மம் வந்து ஓடகாட் பக்கம் இருக்கு. நான் அந்த அடுத்த எபிசோட்ல பாத்துக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம். பாலாஜி, கேலிஃபோரி வந்து நான் ஒரு 7.5 தான் கொடுப்பேன். ஏன் 7.5? 7.5 ஏன் கொடுக்குறேன்னா எனக்கு என்னன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து இன்னும் மோர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால மியூட் போட்டு வீடியோல ஆஃப் பண்ணி சிரிச்சிட்டு வரான் பாரு ஆகாஷ். ஆக்சுவலா 7 இல்ல 7.5 தான் கொடுப்பேன். பட் எனக்கு என்னன்னா அவன் இருந்த போது அவன் சில கேம்ஸ் எல்லாம் வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விதத்துல நான் வேற எந்த டிஃபெண்டரும் ஆர்சனல்ல அப்படி பண்ணதான் நான் பார்க்கல. இஸ் ஆக்சுவலி இஃப் யூஸ் ப்ராப்பர்லி கேன் பி அவர் பெஸ்ட் போர்டல் வெப்பன். ஓகே, அதை நம்ம வந்து அதை நம்ம இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணல. பட் அந்த குவாலிட்டிஸ்க்காக தான் அவனை ஹையர் பண்ணிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. சோ அந்த ரீசன் பிரேக் பண்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான பிளேயர் அவனும் ஹெசூஸும் இருந்தாங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த ஈக்குவேஷனே வேற. அப்படின்னா 2 கேஸ் கிரியேட்டர் இருந்தாங்கன்னா பயங்கரமா வந்து அந்த ஈக்குவேஷனே மாறும். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து 7.5 மேல உடன்பாடே இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது 5 தான். முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் அவனுடைய அவைலபிலிட்டி. அது அவனாலேயோ இல்ல மத்தவங்களாலேயோ அவனுடைய இன்ஜுரி ஆனது, அவன் அவைலபிளா இல்லாததுங்கிறது நம்மளுக்கு வந்து வெச்ச பிளானை தாண்டி டீவியேட் பண்ண வச்சது நிறைய. நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்டியோ இல்லாட்டி எவனோ ஒருத்தன் அவைலபிளா இல்லைன்னா அவனை குறை சொல்றோம்னா நம்ம இவன் வண்டி நம்ம செல்ல புள்ள பார்க்க அழகா இருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா வந்து நம்ம டக்கீரோ டோமியாஸுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. டக்கீரோ டோமியாஸும் காணவில்லை. கடைசியில முடிஞ்சா எடிட்லாம் போட்டு வைக்கலாம் காணவில்லைன்னு. அவ்வளவுதான் என்னால போட முடியும் அவனுக்கு. அதுதான். சோ எனக்கு வந்து லைக் கேலிஃபோரி எனக்கு அதுதான் நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆகாஷ் சொன்ன ஒரு பாயிண்ட் பயங்கர வேலிட். ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அவன் எந்த லீக்ல இருக்காங்கிறத மறந்துட்டு நிறைய டேக்கிள் பண்றானோ, இல்லாட்டி லைக் சம்டைம்ஸ் அவனுடைய இன்ஜுரி வரத்துக்கு நான் கான்டாக்ட் இன்ஜுரி வருது அவனுக்கு. கரெக்டா? அவன் வந்து நம்மளுக்கு இன்ஜுரியில அவனுக்கு வந்த நேரம் நிறைய இடத்துல வந்துட்டு அவன் ஒரு டியூவலுக்கு போயிட்டு கீழே வளரான், இல்லாட்டி ஒரு ஸ்லைடு போடுறப்ப வந்து தப்பா பண்றாங்கிற மாதிரியான விஷயங்களும் வருது. அது வந்து அஃப்கோர்ஸ் அவன் 22 வயசு தான், பார்க்க தான் இது மாதிரி இருக்கானே தவிர்த்து இஸ் ஆல்சோ 22. ஓவர் டைம் ப்ராபப்ளி அது வந்து டெஃபினட்டா ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
பட் ஆனா இந்த ஒரு சீசனுக்கு எனக்கு 7.5 எனக்கு வந்து உள்ள உறுத்துது. அது என்ன ஒத்துக்க முடியல என்னால 7.5 அந்த அவைலபிலிட்டினாலே எனக்கு வந்து ஒரு 3 சரி 4 ஓகே 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 அப்ப சரி நான் வந்து 6.5க்கு மாத்திக்கிறேன் போதுமா? 5 5டா 5 5.5 இங்க பாருங்க சி இல்ல அருணா மேபி அந்த கோல்ஸ் சிட்டி கூட கம்பேர் ஆமா அது நீங்க பார்க்க மாட்டீங்க. 6 நம்ம ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் 6. எனக்கு என்னன்னா அவன் விளையாடின கேம்ஸ்ல எஸ் இன்ஃபுளுன்ஸ்ட் ஓகே அவனால வந்து என்ன மாதிரி பெரிய ரொம்ப பிரச்சனையான கோல்ஸ் எல்லாம் கன்சிட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனாலதான் நான் கிவிங் இட். ஆனா அவன் வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்னன்னா போன சீசன் அவன் வந்து ப்ரீ சீசன் ஃபுல்லா ஆடல. எனக்கு இந்த சீசன் வந்து அவன் ப்ரீ சீசன் ஃபுல்லா ஆடினானா வி மைட் லுக் அட் டு அ டிஃபரண்ட் இது அந்த ஒரு பாசிட்டிவ் ஹோப்ல தான் நான் பாக்குறேன். மத்தபடி வேற சரி ஆனா எனக்கு அப்படின்னா நான் மினிமம் ஸ்டாண்டர்ட் நான் எல்லா பிளேயர் கிட்ட சரி எதிர்பார்க்கிறது ஓகே ஓகே 6.5 6.5 வச்சுக்கோங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு. 6.5 ஆனா இவன் அதுவே இவன் சொந்த கோல் ஞாபகப்படுத்தினால தான் நான் போட்டேன் 6 பட் நீட்ஸ் டு லைக் டூ அ லாட் மோர் நெக்ஸ்ட் சீசன். அது வந்து இதுதான். சோ இவனுக்கு வந்து ராயா ஆஃப் கோர்ஸ் கீப் பெஞ்ச் செல்னா கீப் தான் மேக் நம்பர் 1. கேலஃபியரி கீப் பெஞ்ச் செல்னா கீப்பா பெஞ்சா? பெஞ்ச் ஓகே கூச்சமே இல்ல பெஞ்ச் தான். அவன் வந்து he has to earn his place. அது MLS சரி யாரா இருந்தாலும் we have to earn this place அப்படிதான். கிவியாராவே இருந்தாலும் சரி நான் நெகோஷியபிள்ஸ். வேலிட் வெரி குட் பாயிண்ட்ஸ் வேலிட். சோ இப்ப நம்ம சொன்னாலும் வந்து 6 கொடுத்தாலும் நியாயமா கொடுக்கறோங்கிறதுக்கு ஒரு கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இருக்கணும். நெக்ஸ்ட் கேப்ரியல் எனக்கு 50% வேஜ் கட் எடுத்துர்க்கான் போல இருக்கு. ஆமா இது அருமை இது அதான் சொன்னேன்ல. இல்ல அவன் வந்து ஒரு இது அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் எப்பவுமே ஒரு வேஜ் கட் இருந்தான். ஆமா வேஜ் கட் எடுத்தான். செல்சி எனக்கு அதுதான் நம்ம கெப்பா பத்தி பேசுவோம். பட் ஆனா எனக்கு வந்து லைக் ஐ அம் வெரி ஹாப்பி வித் தட் ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு அந்த பேக்கப் அது போதும் நெட்டோட அது நான் போன சீசன் போர்ன்மத் கேம்லாம் நான் பார்த்தேன். சோ அந்த அளவுக்கு நான் ஒரு டீசென்ட்டான ஒரு பேக்கப் கீப்பர் கிடைச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் பேக்கப் கீப்பருக்கு நம்ம அதுக்கு மேல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல பிளேயர் தான் போதும். செல்சி கோட்டை முடிஞ்சிச்சு. இனிமே நம்ம எதை பத்தி கவலைப்படலாம். அந்த ஒரு நம்பிக்கை தான். நெக்ஸ்ட் கேப்ரியல் 9/10 பெர்ஃபார்மன்ஸ் இல்ல லைக் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டிஃபெண்டர் இந்த லீக். நிறைய பேர் வெர்ஜில் சொல்லுவாங்க. வெர்ஜில் இவன் வந்து விளையாடினது நம்பர் ஆஃப் கேம்ஸுக்கும் வெர்ஜில் ஆடினதுக்குமே வந்துட்டு எனக்கு வந்து செப்பரேட் பண்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. வெர்ஜில் எவன் வந்து பெஸ்ட் டிஃபெண்டர் சொல்றானோ சரி வேணாம் பேசல மாப்பிள்ளை இவர்தான். ஆனா போட்டுக்க ட்ரெஸ் எந்தன்ற கதை தான் விடுங்க. ஸோ எனக்கு வந்து லைக் கேப்ரியல் வாஸ் அன்பிலீவபிள் லாஸ்ட் சீசன். நான் வந்து ஒரு 2-3 ஸ்டாட் பார்த்துருந்தேன். நம்ம வந்து இந்த ஸ்டாட்லாம் யோசிக்கவே மாட்டோம். பொசிஷனல் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு சீசன்லயே வந்து மினிமம் பண்ணது இவன் தான். 28 கேம் நம்ம விளையாடினா மொத்தமா 11 பொசிஷனல் மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கான். அந்த மிஸ்டேக்ல இருந்து இவனால கோல் போனது எவ்வளவு போச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இவனால இந்த கோல் கேப்ரியல் கணக்குல எழுதணும்டாங்கிற மாதிரி எனக்கு ஒரு கோல் கூட ஞாபகம் இல்லை. கொலாசல் டிஃபெண்டிங் ஆக்சுவலா அவன் இருந்த வரைக்கும் என்ன வேணா நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வர வச்சான். அந்த மாதிரியான ஒரு செட் பீஸ் த்ரெட் அவன் வந்து நின்னாலே கோல். எந்த டீமா இருந்தாலும் கோல். அவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு யாருக்குன்னே தெரியல. அவன் என்னன்னா நம்ம ஒரு 5 வருஷத்துல ஒரு பிளேயர் வந்து எப்படி டெவலப் ஆவாங்கிறத சீசன் ஆஃப்டர் சீசன் இவன் காமிச்சிருக்கான். அது வந்து ஓகே இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் சைடிங் அது எனக்கு அதெல்லாம் தான் பெரிய விஷயம். லைக் ஒரு ப்ராப்பர் கேப்டன், ஒரு கொலாசல் டிஃபெண்டர், அவனுடைய கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிற விதம் எல்லாம் வந்து அன்பிலீவபிள். 2032 சைன் பண்ணிருக்கான்ல. 2030 5 வருஷம் 2030 அதான் 2030 அந்த 2030 முடியும் போது 32 இயர்ஸ் ஆயிருப்பான். அதுதான் சொல்றேன். ஆமா. சோ எனக்கு வந்து கேப்ரியல் மேலலாம் குறையல. நான் 9.5 கூட கொடுப்பேன் கேப்ரியல். ஏன்னா ஆடின 28 கேம் அவன் இல்லாத 10 கேம் வித்தியாசங்கிறது எக்கச்சக்கமா தெரிஞ்சு. அவன் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு கேம் நினைக்கிறேன் பென் ஒயிட் பால் லூஸ் பண்ணிட்டு கபிரல் அங்க இருந்து வருவான். அவன் லெஃப்ட் சைட்ல இருந்து வந்து ரைட் சைட்ல டாக்கிள் பண்ணுவான் ஒரு கேம். எந்த கேம் குரூப் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு கேம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. லெஃப்ட் சைட்ல இருந்து வந்து டிஃபெண்ட் பண்ணுவான் அந்த லெஃப்ட் ஃபிங்கர். அந்த அளவுக்கு பண்ணிருக்கான். ஆக்சுவலா வந்து நான் 9.5 கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்றதுக்கான ஒரு கதையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஆர்டெட்டா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னான், இந்த கேம் விளையாடாதடா உனக்கு இன்ஜுரி இருக்கிறா, ஆனாலும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சண்டை போட்டு போய் இன்ஜுரி ஆயிட்டு வந்தான் பாத்தியா. அதுக்காக தான்
அதுக்காக -0.5 யோ ரிலாக்ஸ் கொஞ்சம் இதே கொஞ்சம் இன்ஜுரி நான் கடையில சொன்னா அதுதான் சொல்றேனே இல்ல இல்ல கேப்டன் அழகா இருக்காங்கற ஒரு அவன் காரணத்துக்காக அவன் மட்டும் இந்த மாதிரி பண்ண ஒழுங்கா வாய மூடிட்டு சொல்ற அந்த கோச் சொல்ற பேச்சு கேட்டு அமைதியா இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு அவன் அடுத்து அந்த சீசன் ஃபுல்லாவே ஆடி இருக்கலாம். அதுதான் சொல்றேன். Probably, yeah. But yeah, even I would definitely say 9 on 10, solid season. It can only get better from here. அது இவனுடைய ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணான்னா இவன் கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 1-2 சீசன் பீக் போயிட்டு அப்படியே பிளாட்டோ ஆகும். கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஒரு அவனுடைய அந்த கன்சிஸ்டன்சி உருவாகும். ஸோ யா ஃபார் மீ 9 on 10 சாலிட் அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல. நான் தான் சொல்றேனே, மறுபடியும் சொல்றது தான் பெஸ்ட் டிஃபெண்டர் தி சீசன் ஃபார் மீ. மாற்றமே கிடையாது இல்லை. ஓகே, ஆகாஷ் சலீபா. Gabriel, keep make him captain if possible. ஆமா, கேப்டன் வந்து ரைஸ் தான் வைஸ் கேப்டன். ஓகே, வைஸ் கேப்டன். ஓகே. சோ கொள்கை லெவல்ல கேப்டன் மாத்தணும். அது நீங்க வரதான் இருக்கீங்க. நான் எனக்கு அது நான் முடிவு பண்ணிட்டேன் முதல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்றது சாமிக்கு கொடுக்கிறது. அதனால அது எவனோ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். ஆகாஷ் சலீபா 8.5 இல்லனா 8 தான். 8 சொல்லலாம். ஏன்னா வந்து ஐ மீன் அவன் ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணலையோன்னு தோணுச்சு எனக்கு. ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணல, பிளஸ் அவன் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூ இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது. 2 கேம் வந்து ரெண்டு சான்ஸ் சொல்லலாம். 2 விஷயங்கள் வந்து அவன் தப்பு பண்ணதுனால நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. 2 கேம் அவனால நிறைய கேம்ஸ் வின் பண்ணிருக்கான். பட் நான் என்ன சொல்றேன்னா, அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டான். அந்த ஸ்டாண்டர்ட் போல அவன் நிறைய மினிட்ஸ் ஆடிட்டான் இந்த சீசன். அதனால கூட இருக்கலாம் அந்த கான்சென்ட்ரேஷன், டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கலாம். பட் ஓகே, 3000 மினிட்ஸ்ங்கிறது ஒரு பிளேயர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது தானடா ஒரு லீக் சீசன்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கெப்ரியல் இல்லாம சொல்றேன். இப்ப கெப்ரியல் வந்து சலீபா இல்லனா கெப்ரியல் கான்டெக்ஸ்ட் மேட்டர்ஸ் வரும் கண்டிப்பா. சோ அதனால நான் கிவிஆர் கூடயும் பிளஸ் பார்ட்டி கூட அந்த சைடு ஆடுறது. ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஸோ 8 கொடுக்கலாம். மற்றபடி அவன் கமாண்டிங்காக தான் பண்ணியிருக்கான் எல்லா கேமுமே. ஹோப்ஃபுல்லி எக்ஸ்டென்ஸ் கான்ட்ராக்ட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க கம்பேர் பண்றது வந்துட்டு வெளியே இருக்கிற டிஃபெண்டர்ஸ் தாண்டி நம்மளோட டிஃபெண்டர்ஸ் கூடயே தான். பிகாஸ் கம்பேரிசனே 23-24 ஆர்சனல் டிஃபென்ஸ் வர்சஸ் 24-25 ஆர்சனல் டிஃபென்ஸ் தான். 24-25 ஆர்சனல் டிஃபென்ஸ் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் தி லீக் கிடையாது. நம்ம தான் ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம். அதை நம்ம தான் பிரேக் பண்ணணும். அதோட எவ்வளவு பண்றோங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். அதுதான், அதனால தான் சொல்றோம், சலீபா போன சீசன் செட் பண்ண ஸ்டாண்டர்டுங்கிறது வேற. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீசன் அவனால மீட் பண்ண முடியலைங்கிறது நிறைய இடத்துல இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது which sort of caused it. But next season he has to improve on it and go back to 23-24 or better than. அதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. 8 on 10 I think is valid. 8 or 8.5 on 10. Keep starter அவன். அதுல வந்து குறையே கிடையாது இந்த டெஃபினட்டா. பாலாஜி, Timber actually is a much improved defender. We get to see the best qualities of Timber, at least the better qualities of Timber. நான் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ஆமா, ஸோ அந்த ஏசிஎல் இன்ஜுரியிலேருந்து ஒரு பிளேயர் வந்து கன்சிஸ்டண்டா ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, நான் நார்மலா வந்து மேட்ச் முடிஞ்சோடனே இந்த ஊஸ்கோட் இது பார்ப்பேன், இல்லைன்னா வந்து ஸ்கோரிங்லாம் பார்ப்பேன். அவன் வந்து கன்சிஸ்டண்டா 7.5 to 7.8க்கு கீழே போனதா நான் பார்க்கவே இல்லை அவன் ஆண்ட கேம்ஸ்ல. He has been very good. Maybe அவனோட ஒன்லி பேட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட் கேம் அகேன்ஸ்ட் PSG or something. அது தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த அளவுக்கு. ஆனா PSG கூட ஒன்னு நல்லா பண்ணா, ஒண்ணுன்னா பயங்கர இந்த ரஃப் டாக்கிள்ஸ் அந்த ஒரு அக்ரெஷன் கொண்டு வந்தா பண்ணுவான் தெரியுமா? ஆமா, எக்ஸாக்ட்டா உக்கரா பண்ற. பரவாயில்லை, உன்னை நான் பால ப்ரோக்ரஸ் பண்ண விட மாட்டேன். See, அது it shows that edge, அந்த edge of edgeness அந்த லைன்ல வந்து he threaded and I think he did really well. So எனக்கு வந்து நான் சலீபா கொடுத்த ஸ்கோரே கொடுப்பேன். Why I'm doing that is because I'm expecting more from him. ஏன்னா attack இல்ல, defensive wise he's good, attacking wise we didn't see much of him. And அந்த criticism இன்வால்வ்மென்ட் டெஃபினட்டா ஜாஸ்தி வரணும். அதுதான் இப்ப நம்ம கமெண்ட்னு சொல்றோம்னா அட்டாக்ல இன்வால்வ்மென்ட் ஜாஸ்தி வரணும். ஆனா ஒரு ஏசிஎல்னால ஒரு சீசன் ஃபுல்லா போன ஒரு இது வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட பெஸ்ட் ரைட் பேக் இந்த லீக் அந்த ஜோன்ல வந்துட்டு இருக்கான். அந்த ரியல் மேட்ரிட் கேம்ல if I'm not wrong, ரியல் மேட்ரிட் கேம்ல he just kept them quiet and அந்த ரைட்
வினிசியஸ் பண்ணான். வினிய வந்து வினி ஒரே ஷாட் தான் எடுத்தான். அது கொஞ்சம் ஓபன் ஆயிடுச்சு. இல்லன்னா புடிச்சிருப்பான். உள்ள பிடிச்சிருப்பான். சோ லைக் அந்த லைக் யூ கேன் see the champions level, அந்த எலைட் லெவல்ல வந்து விளையாடுறதுக்கு சரக்கு இருக்கு. சோ அதனால நான் சொல்றேன், ஐ அம் லுக்கிங் பாசிட்டிவ் திங்ஸ் ஃபார் இட். சரி 8 or 8.5 ஆமா, சொல்லிடலாம். keep but have a competition in mind because அவன் அட்டாக் பண்ணணும். இல்ல அதங்கதான் வரேன். ஸ்டார்ட்டா பெஞ்சா? பெஞ்ச் தான் இப்போதைக்கு. ஸ்டில் பென் வைட்டோட பிரைமும் நான் கன்சிடர் பண்ணும்போது either வந்து ஃபிக்ஸ் சாகாஸ் பொசிஷன், ஓடிகார்ட் சாகா ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிம்பரோட வேலையே இல்லங்கற பட்சத்துல டிம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லனா வந்து இல்லனா ஒரு ஃபைனல் பால் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கற பட்சத்துல we can have him. ஆமா, depending on the context of the game சொல்லலாம். அவன் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா between white and timberனா I would start white. see ஒரு கேமை ஷட் டவுன் பண்ணனும்னா நீ டிம்பரை கொண்டு வரலாம். எனக்கு எடுத்த வரைக்கும் I can see that. இல்ல ப்ராபபிலி வந்து மிட் பிளாக் டீம்ஸ்க்கு லோ பிளாக் டீம்ஸ் கூட வந்து விங்கர்ஸ் பேசி இல்லாத விங்கர்ஸ் வந்து ஒயிட் ஆடலாம். ஏன்னா சாக்காவோட ஒயிட்க்கு ட்ரிக்கரி தான மேட்டர். பாலுக்கு ரைட் அப்படி பால திருப்பி போட்டா நம்ம பால் எங்கடா போகுது நம்ம போட்டு வந்து அந்த விங்கர் தாண்டிட்டானா பிரச்சனை இல்ல. இல்ல தலைமை தள்ளி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது கலீஸ் பண்ணிடுவான். அதனால வந்துட்டு ஓகே மேக் சென்ஸ். ஓகே சோ அடுத்து வந்து இப்ப நம்ம வந்து போன்மவுத் நெட்டோ நான் சொல்றேன். அப்பா தேங்க்யூப்பா, நீ போயிட்டு வாடா ராசா, நீ பண்ணது போறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு கோல் கீப்பருக்கு பயந்ததே இல்லடா. வந்து ஓடி வந்துட்டு வெளியே வந்துட்டு கையை தூக்கி நான் பாத்தியா அந்த மேட்ச்ல, சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்ல நான் தான் எங்க இருக்கோம், நம்ம ஒரு கோல் கீப்பர் நம்ம வெளியே வந்து கை காட்டக்கூடாதுங்கிற ஒரு இதுவே இல்லாம கை தூக்கினது. எப்பா போறோம். எனக்கு மேனுவல் அலுமினியா கூட இப்படி பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா. எனக்கு அதுதான்டா, நீ கோல் கீப்பர் வந்து கை இது ஃபுட்பால் ராகடா வெளிய வந்து கை தொட்டிட்டு இருக்க அப்படிங்கறத. இது என்னன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், இஸ் 32. ஆமா 32 கிடையாது, முட்டா பையல நீ 32 வயசு ஆல்றா. இல்ல இது ஒரு காலத்துல பார்சலோனாக்கு ஆடி இருக்கான். சொல்றதுக்கு இல்ல டெர் ஸ்டெகனை பத்தி தெரியுதுடா. அவங்களுக்கு அந்த ஏரியா கொஞ்சம் அடி வாங்குறது. இப்ப நெட்டோ ஆண்டதோட பெரிய விஷயம் இல்ல. நெட்டோக்கு 3 தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் பீயிங் a part of the team. தேங்க்யூ ஃபார் பீயிங் a senior keeper. தேங்க்யூ ஃபார் ஸ்குவாட் ஸ்பேஸ். அவ்வளவுதான் தலைவா, நீ அப்படியே போயிட்டு வந்துரு. செல்லு லீவ் டு வாட் எவர் யூ வாண்ட். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற அறிவுலகன் வரான்டா. பட் ஆனா அதே நேரத்துல வந்து நான் வந்து போர்ட்டரை பத்தி சொல்லணும். 16 years old போர்ட்டர் தானே நம்மளுக்கு ஒரு கேம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோல் கீப் பண்ணா. நம்ம டிஃபென்ஸ் அவனை நல்லா பாத்துக்குச்சு. ஆனா வந்து அவனுமே வந்து கிளிம்சஸ் காமிச்சான் நல்ல கோல் கீப்பருங்கிற மாதிரி தான். சோ அதனால வந்துட்டு போர்ட்டர் பத்தி குறை சொல்றது கொண்டு இல்லாம இப்ப லோன்ல போயிருக்கான்ல. ஐ திங்க் சோ யா. அப்ப செட்ஃபோர்டு இருக்கான், இவனும் இருக்கான், அப்புறம் கால் ஹைனும் இருக்கான். கால் ஹைன் இருக்கான். வந்து we are open to sell it seems. ஆமா. சோ ஐ வுட் நல்ல கீப்பர் தான். எனக்கு நெட்டோட கால் ஹைனோ இல்ல செட்ஃபோர்டோ ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது சீனியாரிட்டி அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி சீனியாரிட்டி இப்ப இருந்துச்சு. I don't think I can deny that. இவனை வாங்கி ஒரு ஆணியை புடுங்காம ஒரு உட்கார வச்சதுக்கு கால் ஹைன் லோன் அனுப்பாம இவனை நம்ப ஈன கூட 2 வச்சிருக்கலாம். ஆமா மேபி அவ்வளோ. எனக்கு அதான் சொல்றேன், இப்ப நெட்டோக்கு வந்து நம்ம 2 மில்லியனோ 3 மில்லியனோ குத்தமா லோனுக்கு. அதோட கெப்பா விட லோன் ஃபீ பிளஸ் அவனோட வேஜஸ் கவர். அதுதான் சொல்றேன். அதோட கம்பேர் பண்றப்ப இப்ப இந்த கெப்பா டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஆச்சரியமா. அதுதான் சொல்றேன், நம்ம வந்து செல்சி கோட்டான்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோமே தவிர்த்து கெப்பா பத்தி இந்த பாயிண்ட்ல அப்படியே கோல் கீப்பர் இதுல முடிச்சிடலாம். கெப்பா வந்துட்டு ஒரு பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கீப்பர். அவன் மட்ரிட்ல போய் சொதப்பினாலும் நம்மளுக்கு பாலாஜி சொன்ன மாதிரி போன்மவுத்துக்கு போன சீசன் டீசென்டா தான் பண்ணான். நம்மளுடைய செகண்ட் கோல் கீப்பர் வந்துட்டு என்னமோ ஆலிசன் மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை நமக்கு. நம்ம சுமாரான ஒரு கோல் கீப்பர் இருந்தா போறோம். அந்த சுமாரான ஒரு கோல் கீப்பர் இவனா இருக்கான். இவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பென் ஸ்டாப் பண்றது, ஷார்ட் ஸ்டாப்பிங் அந்த போன்மவுத் கேம்ல நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் கப்புக்கு சாலிட். அந்த ஒரு இதுதானே உனக்கு கப்ல நீ அந்த ரவுண்ட்ல இருக்கியா வெளியே போறியாங்கிறது டிட்டர்மின் பண்றதே அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு எங்கேருந்தோ. எனக்கு தெரிஞ்சு எழுதி கொடுத்தாங்க. நான் செல்சி கதையெல்லாம் விட்டுருங்க, பிளேயராவே சொல்றேன், ரொம்ப நல்ல பிளேயர் தான். எனக்கு பேசிக்கா அவன் வந்து செல்சி பே லைஃபை தொடச்சிட்டான், அவ்வளவுதான். ஆமா ஆமா. சோ ஃபார் மீ பெஞ்ச். இனிமே வந்து ஆர்டெட்டா ஒரு 3 வருஷத்துக்கு அமைதியா இருக்கு கோல் கீப்பர். யோசிக்காத தெய்வமே, ஒரு 3 வருஷத்துக்கு மாதிரி ஒரு பிளேயர் வரான் இருக்குன்னா போகணும். இல்லாட்டி தயவு செஞ்சு வாய முடியணும், அமைதியா உட்காந்துரு நீ தயவு செய்து. அதுவும் 2 ஸ்பானிஷ் கோல் கீப்பர் வேற. மேக் ஆர்சனல் ஸ்பெயின் அகைன் தான். உனக்கு ஏத்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பானிஷ் இருக்கானுங்க. அமைதியா 3 இயர்ஸ் பேசாம இருந்தோமா. செட்ஃபோர்ட் லோனா
ஜெட்ஃபோர்ட் லோன், எஸ் லோன் செட்ஃபோர்ட்ல வந்து போர்ட்டருக்கு கீப் as third choice-ஆ? சாய்ஸ் அப்படிதான். இல்லனா வந்து ஒரு 35 வயசு கபையாரோ மாதிரி இன்னொரு நம்பர் 3 வாங்கலாம். வேணாம் போதும். சீசன் ஸ்காட் கார்சன் இருக்கானே சிட்டில ஒவ்வொரு மெடல் இல்ல அவன் இப்ப ரிட்டையர் ஆயிட்டான் இந்த சீசன்ல. யா சோ அப்சல்யூட்லி யா. சோ இது டிஃபென்ஸ் இதுல மிச்சம் எடுத்து போறோம்னா இப்ப செகண்ட் லைனுக்கு போறோம். நம்ம கோல் கீப்பர்லாம் பண்ணாச்சு. ஆகாஷ், மைல்ஸ் லூயிஸ் கெல்லி வந்து நான் 7.5 பிரேக் அவுட் சீசன், சூப்பர் சீசன். சரியான மென்டாலிட்டி மான்ஸ்டர். பெரிய 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 பிஸ்தா. ப்ராபப்லி ரைஸ் அளவுக்கு அந்த மென்டாலிட்டி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கேப்டன் மெட்டீரியல் கூட சொல்லலாம். அண்ட் வந்து அவனோட தைரியம்லாம் வந்து அந்த ஏஜுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஒரு எப்படி சொல்ற அந்த அரகன்ஸ் வந்து நம்ம டீமுக்கு கண்டிப்பா வேணும். அந்த அது அரகன்ஸ் சொல்ல முடியாது. இட்ஸ் மோர் லைக் வந்து ஒரு எக்ஸூபரன்ஸ் ஆஃப் யூத். ஆமா இல்ல அது எல்லாத்தினாலும் வெளிப்படுத்த முடியாது. இருக்கிறதே வெளிப்படுத்துறதுக்கு தைரியம் வேணும். அந்த அரகன்ஸ் இருக்கு. பட் வந்து நான் எடுத்தோன்னு எதிர்பார்க்கல. ஐதாட் அவன் வந்து ஓகே கொஞ்சம் திணறுவான் தான் நினைச்சேன். பட் ஒரு நம்ம அகாடமில இருந்து வந்து நான் அகாடமில பார்க்கும் போதே அவனை வந்து நான் ஆக்சுவலா அகாடமில வந்து நெவனேரியை ரொம்ப ஹேட் பண்ணாங்க. ஆனா நெவனேரி ஆடின கேம்ஸ்லயே மைல்ஸ் லூயிஸ் கெல்லியோட கம்போசர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் சொல்றது அகாடமி சைட்லயே சொல்றேன். அந்த மேட்சஸ் பார்த்ததுலாம் நான் சொல்றேன். அந்த பிளேயர் வந்து நெவனேரி எப்படி ஆவான்னு எனக்கு தெரியாது. பட் திஸ் பிளேயர் இஸ் ஒரு ட்ரெஷர் தான். ஒரு 18-year-old பிளேயர் ஒரு 21-22-year-old பிளேயரோட மெச்சூரிட்டியோட விளையாடுற மாதிரி இருக்கு. அந்த ஒரு 4 இயர்ஸோட ஒரு கேம் டைம் இருக்குல்ல, அது அந்த இது வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. பர்சனாலிட்டி தான் நல்ல. அது உங்களுக்கு தெரியுது. அவன் ஹார்ட் சிப்ஸ் இதுவும் பத்தி நான் பேச விரும்பல. பாயிண்ட் என்னன்னா அவனை வந்து ஒரு பர்சனா அதை க்ரூம் பண்ணிருக்கு அவனோட லைஃப் வந்து. ஆக்சுவலா பட் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக்ல மேபி பிரஸ் ரெசிஸ்டன்ட்டா ஒரு லெஃப்ட் பேக் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா அந்த ஜின்செங்கோ ஆப்ஷன்ஸ் இல்ல. யா ஜின்செங்கோ இஸ் குட். பட் அவன் கிட்ட ஒரு 2 பிரஷர் போட்டா பால குத்துறான். பட் இவன் வந்து till 70 minutes ஜின்செங்கோ 70 to 90 minutes ஜின்செங்கோ ரெண்டு பேரும் வேற ஆளு. நான் ஈயாடா ஆடுறங்கற மாதிரி இருக்கும். 70 to 90 க்கு வந்து ஃபேன்ஸ்க்கு தான் பிபி ஏறும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி பிளேயர். பட் எம்எல்எஸ் வந்து இன்கிரெடிபிள் சீசன். பட் ஐ வாண்ட் ஹிம் in the midfield. Actually வந்து எனக்கு ஐடியலா அவன ஜூபிமெண்டி ரோல்ல பார்க்கணும்னு ஆசை. பட் ஐ டோன்ட் நோ which just probably 18 வயசு. நம்ம அத சொல்றேனே, நம்ம மறக்கறோம் 18 வயசு தான் ஆகுதுங்கறதே மறக்கறோம். நான் வந்து ரைஸோட ரோல்ல நான் எதிர்பார்க்கறேன் அவனை லெஃப்ட் ரைட்ல. எதுக்கு ரீசன் நான் இருக்கேன் ரீசன் சொல்லிடுறேன். டிஃபென்ஸ்ல இருக்கணும். ஏன்னா அவன் வந்து இன்னும் டிஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. நான் சொன்ன பாயிண்ட் தான் பேசிக்கா. ஒரு சில டாக்கிள் அது பண்ணுவான். ஒரு சில டாக்கிள் வந்து தேவையில்லாத நேரத்துலயோ இல்லாட்டி அதோட வந்து எப்படி நம்ம க்ளீனா பண்ணணும் அது நீங்க ஒரு சீசன் ஆடினா மட்டும்தான் உனக்கு தெரியும். பேசிக்கா ஒரு சீசன் அந்த இதுல ஆடினா மட்டும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான பொசிஷன். அந்த பொசிஷன் ஆடிட்டானா he can probably work anywhere. probably கார்லோஸ் குஸ்டா கூட உட்கார்ந்து ஒரு செஷன் உட்கார்ந்தா தான் தெரியும். ஆமா கண்டிப்பா. அது அவன் டெஃபினட்டா கரெக்ட் பண்ணி ஆகணும். அந்த டாக்கிள் போடுற விதம் வந்துட்டு எல்லா நேரத்துலயும் அது ஒர்க் அவுட் ஆக போகுது கிடையாது. இந்த சீசன்லயே தெரிஞ்சிடுச்சு. அந்த ஒரு டாக்கிள் பண்ற விஷயத்த வந்து அவன் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணா போதும். மத்தபடி எனக்கு குறையல எதுவுமே இல்ல. நீ 7.5 சொன்னா நான் ஒரு 8 சொல்லுவேன். ஏன்னா பிரேக் த்ரூ சீசன்ல நம்மளுக்கு வந்து ஒரு 18 வயசு பையன் வந்து கோல் அடிச்சு ஆலன் செலிப்ரேஷன் பண்ணா அதுக்கே இன்னொரு 0.5 கொடுக்கலாம். ட்ரூ. அந்த சிட்டியோட போட்ட கோலுக்கே +0.5 நான் 8 குடுத்துருவேன். எனக்கு என்ன மெயினா ஒரு விஷயம்னா, யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்லயோ இல்ல அட்வான்ஸ் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ஸ்ல விளையாடுறதோ ஈஸி அவங்களுக்கு. ஏன்னா அவங்களை இன்னுமே எக்ஸ்பிரஸ் பண்ண விடுவாங்க. அவங்களால கோல்லாம் எடுக்க முடியும். டிஃபென்ஸ்ல ஒரு யங்ஸ்டர் விளையாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உன்னுடைய பொசிஷனல் இதுல ஆரம்பிச்சு நீ உன்னுடைய கூட இருக்கிற 3 பேரோட எப்படி விளையாடுறங்கிறது பயங்கரமான முக்கியமான விஷயம். அது எல்லா யங்ஸ்டர்ஸாலையும் பண்ண முடியாது. இவன் ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா பண்றான். 8 on 10 பெஞ்ச் கண்டிப்பா இப்போதைக்கு இன்வால்வ் மோர். அவனை வந்து யூட்டிலிட்டி பிளேயரா லெஃப்ட் பேக் அண்ட் இதுல மேக்ஸிமம் யூஸ் பண்ணு. அது நான் கண்டிப்பா சொல்லுவேன். பாலாஜி, கிவியோர் வந்து ஆமா கிவியரும் சரி எம்எல்எஸும் சரி கிட்டத்தட்ட நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனை நம்ம காப்பாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தேவர் நாட் ஈவன் இன் த பிக்சர். எம்எல்எஸ் எல்லாம் வந்து அவனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீம் ஸ்குவாடுன்னு நம்ம போன சீசன் பேசியிருக்க கூட மாட்டோம், டிஸ்கஷன் கூட பண்ணிருக்க மாட்டோம். ஸோ 2 பேரும் அவங்க மேல வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசா முதல்ல மரியாதை எல்லாம் இருந்தது கிடையாது. எஸ்பெஷலி கிவியர் மேல சுத்தமா மரியாதை இல்லை. ஆனா அவன் விளையாடி கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி தப்பா இல்ல உண்மையான நம்மளும் ஒரு காலத்துல ஜெனரல் ஆடியன்ஸ் தான் ப்ரோ.
ட்ரூ 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 ட்ரூ. யா இல்ல கிவியார நானே அடிச்சிருக்கேன், பயங்கரமா அடிச்சிருக்கேன் அவனை இல்ல அந்த லிவர்பூல் கேம் ஒரு கேம் நினைக்கிறேன், அந்த கேம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. ஆனா அதே ஆடினா திடீர்னு 2 கேம்ல கேவலமா சொதப்ப ஆரம்பிச்சான். டேய் இங்க எனக்கு என்னன்னா ஒரு அடுத்த ஒரு என்ன சொல்றது, அந்த சில்வெஸ்டர் மாதிரி ஸ்கிலாசி மாதிரி ஒரு பிளேயர் வந்துருவானோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. அதுதான் எனக்கு என்னன்னா, இப்போ வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து நான் முதல்ல சொன்னதுதான், அவன் ரெகுலரா விளையாடுற பிளேயர் விளையாடுங்கிற பட்சத்துல அவங்ககிட்ட இருந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு நம்மள ஏதாச்சும் செய்யணும். அவனுக்கு ரெகுலரா மினிட்ஸ் கொடுத்து கேம்ஸ் விளையாட வச்சு, அதெல்லாம் பண்ணாம கடைசியில வந்து டீப் எண்ட் நம்ம அவனை த்ரோ பண்ணதுக்கு அப்புறமும் அவன் பண்ணின மிஸ்டேக்ஸ் அவன் பேட் அது வரதான் போகுது. நம்ம எம்எல்எஸ்க்கும் அதே தான். இப்போ எம்எல்எஸ்க்கு நம்ம குறை சொல்றது, ஒரு 18 வயசு பையனை விளையாட வைக்கிறப்போ அவன் தப்பு தான் பண்ணுவான். அதுதான் நம்ம வந்து அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பே பண்ற பிரைஸ். அதே தான் இங்கேயும் ஒரு நம்ம வந்து ஒரு நான் ரெகுலர் பிளேயரை விளையாட வைக்கிறப்ப ஆப்வியஸா ஹி இஸ் கோயிங் டு மேக் சம் எரர்ஸ். அது வந்து கேம் டைம் ரிதம்லாம் இல்லாததுனால அந்த மேட்ச் ஃபிட்னஸோட சேர்த்து வர விஷயம் தான். அதை ஓவர் கம் பண்ணி அவன் அதை அஃபெக்ட் பண்ண முடியாது. நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம், ஒரு டிஃபெண்டர் தப்பு பண்ணானா கண்டினியூஸா மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் தப்பு பண்ணி அவன் கான்ஃபிடன்ஸா ஷார்ட் ஆகி 4 கேம்ல உள்ள போய் உட்கார்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அதை தாண்டி இவன் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணியிருக்கான் பாத்தியா, தட் ஃபார் மீ இஸ் அ பிக் திங். ஸோ ஐ வுட் சே டெஃபினெட்லி வந்து இவனுக்கு வந்துட்டு லைக் ஒரு 7 on 10 would be a very good rating for this guy. அண்ட் பெஞ்ச் நான் சொல்லுவேன், பெஞ்ச்ல வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் பிளேயர் கூட சொல்ல மாட்டேன். ஐ வில் டெல் ஹிம் கீப் ஹிம் ஆன் தி பெஞ்ச். அவனை பெஞ்ச்ல விட்டுட்டு லோவர் லீக் சைட்ஸோட கப் கேம்ஸ் ஆட வைக்கணும். எனக்கு we have come to a position where actually அவனும் நோ மக்லாம் இல்ல, அவனை வந்து லோவர் லீக் சைட்ஸோட கப் கேம்ஸ் ஆட வைக்கலாம். கேம்ஸ் ஆடலாம். நெக்ஸ்ட் சீசன் வந்து ப்ராபபிலி இந்த ராப் ஹோல்டிங் ரோல் பேக் 5 போய் அவன ஆமா அந்த இதுவும் ஆடலாம். ஆக்சுவலா வந்து ஆயிட்டே இருக்கணும், அதுதான் மெயினான விஷயம். he has this எனக்கு என்னன்னா அந்த இந்த கேம்ல திருப்பி சொல்றேன், அவனும் இதுவும் காலிஃபோர்னியா ஆன கேம்ல பார்த்தேன். he has this long ball from the deep. அவனுக்கு அந்த ஒரு ஆர்மடி இருக்கு, ஆனா யூஸ் பண்றதே இல்ல. அந்த வேண்டைக் போடுவான் இல்லையா, வேண்டைக் போற டயக்ரால் அவன்கிட்ட இருக்கு அந்த சரக்கு இருக்கு, ஆனா அவன் யூஸ் பண்ணதா நான் பார்த்தேன். அந்த ஒரு கேம்ல பார்த்தேன் நான், பிகாஸ் சும்மா சாதாரணமா அந்த பாஸ் பண்ண முடியாது. அது ஏன் நான் சொல்லட்டுமா, ஆர்டேட்டாங்கன்னு சொல்லுவான் அவன் இப்படியுமா, அதனால அவன் வந்து ஷார்ட் பாஸ் பண்ணுவான், தலைவன் விடுறது இல்ல. அதனாலதான் அதான் ஆர்டேட்டா பத்தி தனியா பேசுவோம், அவனை பத்தி கண்ட்ரோல் இப்படியுமா பால் எப்போ வந்தாலும் இப்படியுமா, அதனால எவனுமே வந்து லாங் பாஸ் போடவே மாட்டானுங்க. யாரா கேட்றா நீ எங்க இருந்து கிராஸ் போடுற. அடுத்ததுன்னா நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கிறது பென் வைட். நான் பென் வைட் எடுத்துக்கிறேன். அன்பார்ச்சுனேட் இல்ல ஒருத்தரை விட்டுட்டீங்க. அவன் தனியா அது கடைசியில வந்து அவனை பத்தி காணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தாண்டி போயிடும். இல்ல கீரன் டியர்னி சிஞ்சக்கை பத்தி பேசுவோம் எண்ட்ல. பட் ஆனா இந்த சைட்ல பார்த்தா, லைன்ல பார்த்தா நம்மளுக்கு வந்து பென் வைட் தான். பென் வைட் வந்து அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி, பட் ஹி நீடட் தட் ரெஸ்ட். கடைசி 2 சீசனா இன்ஜுரி கேரி பண்ணிட்டு வீக் இன் வீக் அவுட் நிகிலோட ஆடி இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 மேட்ச் நிகிலோட ஆடி இருக்காங்க. 18 months-ஆவே ஆடி இருக்கான். கால்ல அடிபட்டு தான் விளையாடிட்டு இருக்கான், அதனால தானே சர்ஜரி போச்சு அவனுக்கு. சோ அவனை வந்து நான் வந்து எப்படி சொல்றது, குறையெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹி ஹாஸ் டு பி மை ஸ்டார்டர். அது அவன் வந்து அவன் கேமுக்கு அவன் ப்ரொவைட் பண்றது வந்துட்டு நம்மளுடைய பில்டப். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்லா ப்ரீ சீசன் போட்டோம். இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட், இந்த அடுத்த சீசன் ஸ்டார்டிங் அப்போ ஃபுல் ஃபிட்னஸ் இல்லைன்னா ஆட வேணாம், நல்லா ஃபுல்லா ஃபிட் ஆகி வரட்டும். பட் ஆனா அவன் தான் ஸ்டார்டர் எனக்கு. அவன் அன்பார்ச்சுனேட். ஐ வில் கிவ் ஹிம் லைக் 5 or 6 on 10 மெயின்லி பிகாஸ் அவனால வந்து இன்வால்வ் ஆக முடியல. பட் ஆனா எதுவும் சொல்ல முடியாம ரேட்டிங் கொடுக்கறதுனால ஒரு ரேட்டிங் அவனுக்கு கொடுக்குறேன். doesn't really have like ஒரு வேல்யூங்கிற மாதிரி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆகாஷ் லாஸ்ட் 3 பேர். ஜின்சென்கோலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி பேசிக் ரேட்டிங் 6 மேபி அவ்வளவுதான். ஆனா அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அந்த எல்சிஎம் ஆர்சிஎம்ல மாத்தி ஆடலாம். அதுல வந்து பாக்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா யூஸ் பண்ணல. பட் ஐ டோன்ட் திங்க் லைக் ஹி doesn't have ஃபியூச்சர்ல பிளஸ் வந்து அவனுக்கு வந்து அந்த நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு சரக்கு இல்ல, போயிடுச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம கொஞ்சம் இது ஓவர் க்ரோ பண்ணிட்டோம். அவன் வந்து லைக் எப்படி சொல்றது, அந்த நம்ம டீம் வந்து அவுட் க்ரோ பண்ணிடல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவனால டிஃபெண்ட் பண்ண முடியல. அது பேசிக்கா வந்து ஒரு லெஃப்ட் பேக்கா வந்து இப்போ லூயிஸ் கெல்லி வந்து பண்றான், கலஃபேரி பண்றான்னா they are able to defend. இவனால அதை பண்ணவே முடியாது. பிரச்சனை அதுதான்.
அது வந்து அவன் ஆர்டிட்டா ப்ராஜெக்ட்ல இருந்து போனதுக்கு மெயின் ரீசன் அதுதான். இல்ல இல்லாட்டி அந்த ரோல் நம்ம கிட்ட இருக்கு. பிரைமரியாவே வந்து பை ட்ரேட் அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு விங்கரா தான் அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவனை வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ்ன்றது சுட்டு போட்டு அவனுக்கு சின்ன வயசுல இருந்து வரல. அந்த 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 ஒரு வெறும் ஒரு டெனாசிட்டி மூலமா அந்த பொசிஷனை வந்து சரி அந்த டீம் கூட எப்படியாவது போலான்னு மேன்சிட்டி டீம் கூட உள்ள போகணுன்றதுக்காக அவன் ட்ரை பண்ணி அது வந்ததுதான். அதுவும் ஆர்டிட்டா பெப்பு பண்ணதுதான். டெல்ஃபியும் இவனையும் மாத்தினது அந்த ஆமா 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 தான் பண்ணானுங்க. பேசிக்கா அதுதான் சேர்ந்து கூட்டி அடிச்சதுதான். இவனை ஒரு பிளேயரை வந்து மாத்தினது இவனு 2 பேர் தான். சோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா ப்ராபப்ளி 5 செல் தான். செல் we need money செல். பாலாஜி நீ கேட்டதுனால கீரன் டியர்னி உனக்கு பின்ன என்னங்க அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து அப்படின்னா அவரோட ஆர்சனல் கேப்டன் அப்படின்ற அளவுக்கு இது பண்ணதுதான். இப்போ அப்படியே ஹாஃப் ஸ்லீவ் டக்கின் டெஸ்கோ பேக் டியர்னிங்கிறது வந்து ஆமா. ஆன் a snowy night at West Brom அப்படியே கண்ணுல வந்து நிக்குது. ஆமா. அதுதான் மெயினான இது. சி தரோ ப்ரொஃபஷனல்ங்க. இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளப்பை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினது இல்ல. கண்டவெல்லாம் வந்து நான் இப்படி இருந்தேன்னா இப்படியா இருக்கலாம்னு சொல்லிட்டு 10 இன்டர்வியூ 15 இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கான் டீம் விட்டு போய். அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து தரோ ப்ரொஃபஷனல் ப்ராப்பரா இருந்திருக்கான். கடைசி கேம்ல அவன் கோல் அடிச்சு செட் ஆஃப் ஆனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ வேறவர் கோஸ் விஷயம் வெல். மேபி நம்ம டீமுக்கு அவன் செட் ஆகல, அவ்வளவுதான். அது நம்ம ஸ்போர்ட்டிங் டேர்ம்ஸ்ல எடுத்துட்டு நம்ம ஃபர்தரா போயிருக்கலாம். குடாபின் வாட் இஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடாபின் எனக்கு வந்து அவன் வந்த டைம்ல ஐ வாஸ் திங்கிங் லைக் யூ ஷுட் பி சம் ஏன்னா ஒரு கேப்டனாவோ ஒரு ஆர்சனல் கேப்டனாவோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாட் இஃப் சினாரியோ சொல்லலாம். பட் யா பட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் அ குனர் இஸ் ஆல்வேஸ் அ குனர். ஸோ nothing but gratitude for what he done. So beyond that okay fine. Good luck at Celtic தான். அவ்வளவுதான். Yeah go. நான் ஸ்கோர்லாம் நான் பெருசா கொடுத்து அவன் இது பண்ணணும்ல. நீங்க எந்த ஸ்கோர் வேணா கொடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல ஹோப்பே இல்ல, அட்டாக்ல ஹோப்பே இல்ல. அவன் வந்து கிராஸ் மேல கிராஸ் போட்டுட்டு இருப்பான். சில கேம்ல நான் அந்த எமரி கேம் ஒரு கேம் ஞாபகம் இருக்கு. ஒரு 20 கிராஸோ 15 கிராஸோ கிராஸ் மேல கிராஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ உள்ள போயிட்டே இருக்கும். எனக்கு அப்பெல்லாம் வந்து எவனா ஒருத்த மிட்ஃபீல்டர் ரன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு யோசிப்பேன். பட் ஓகே ஃபைன். அதான் யாருமே இந்த பொசிஷன்ல இருந்து நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ரிக்டான இல்ல இனிமே அந்த கிளாஸ் பார்க்கவே முடியாது. நம்ம டீம்ல கிடையாது. உண்மைதான், அது யாருமே கிடையாது. அந்த மாதிரி கெலஃபியோரி இல்லாட்டி எம்எல்எஸ் இந்த மாதிரி வருவாங்களான்னு எதிர்பார்ப்போம். பட் தேங்க்யூ வெரி மச் கீரன் டியர்னி ஃபார் ஆல் யுவர் சர்வீசஸ். நீ வந்து லைக் யூ குட் ஹவ் பின் சம்திங் எல்ஸ். பட் அன்பார்ச்சுனேட் உன்னுடைய லைஃப்ல இன்ஜுரிஸ் அண்ட் நடந்த விஷயங்கள் எல்லாமே. பட் ஹோப் யூ குட் ஹவ் ஹேட் த பெஸ்ட் கீரன் டியர்னி வெர்ஷன். பட் குட் நத்திங் பட் குட் விஷஸ் டு யூ தான். நீங்க போய் செல்டிக்ல போய் சந்தோஷமா இரு, உன்னோட கரியரை முடி. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் ஆர்சனலுக்கு வா, அப்படிதான் சொல்ல முடியும். கடைசியா ஸோ அவன் வந்து லீவ் தான். கடைசியா டக்கஹீரோ டோமியாசு நான் அவனை பார்க்கல. ஒரு கேம்ல எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் விளையாடுனான்னு நினைக்கிறேன். அடிபடிச்சு உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேம்ல வந்து கிரௌட்ல உட்காந்து மேட்ச் பார்த்துன்னு இருந்தான். ஒரு கேம்ல வந்துட்டு அதுக்கு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவன் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு போட்டோ வந்துச்சு. அப்பாடா இந்த பையன் உயிரோட தான்டா இருக்கான், இந்த மூசா செத்து போட்டடாங்கிற ஒரு நம்பிக்கையே எனக்கு அப்பதான் வந்துச்சு. பரவாயில்ல தெரியலாம் இருக்கான்ட்டு. எனக்கு என்னன்னா when he is available அவனை மாதிரி ஒரு டிஃபெண்டர், ஒரு மல்டி பர்பஸ் டிஃபெண்டர் கிடையவே கிடையாது. நம்மளோட டீம்ல எல்லா பொசிஷன்லயும் பேக் லைன்ல ஆடக்கூடிய ஆளு. to an extent where he can actually challenge. நம்ம ஃபர்ஸ்ட் 11ல யார் ஆடுவான்னு சொல்றாங்களோ அவங்கள வந்து அந்த பொசிஷனுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆளு. ஆனால் சேலஞ்ச் பண்றதுக்கு ஆள் இருக்கணும். ஆள் இல்லை என்றால் ஒண்ணுமே கிடையாது. இந்த சீசனுக்கு டோமியாசுக்கு என்னால 1 out of 10க்கு மேல கொடுக்க முடியல. பாலாஜி 58 கேம்லாம் மிஸ் பண்ண கூடாது. இல்ல கரெக்ட் நீ சொல்றது எல்லாம் கரெக்ட். பட் பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். பட் அப்சல்யூட்லி நம்ம அது பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இட் வில் பி ஹைலி டிப்ரெசிங். ஏன்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு ஃபுட்பால் ஆடணும்னு வந்த ஒரு பிளேயரால ஃபுட்பால் ஆட முடியலன்னா எனி ஃபுட்பால் நம்ம என்னதான் சொல்லலாம், ஓகே இது நல்ல காசு வாங்குறாங்க இது வாங்குறாங்கன்னு எது சொன்னாலும் அந்த பிளேயர் வில் பி ஹைலி டிசப்பாயிண்டட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சனல் ஷுட் relieve from him on amicable terms. Beyond that வந்து எனக்கு என்னன்னா we have gone to an extent where we cannot have many more passengers. Very valid point. அது நான் எப்படி பாக்குறேன்னா வந்து டிசம்பர்ல வந்து if he can show some fitness maybe to the 4 to 5 months fitness காமிச்சா probably a short term deal 2 to maybe 2 years அது வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து திரும்ப இன்னொரு டிஃபெண்டர் இன்வெஸ்ட் பண்ண ப்ராபப்ளி இன்வெஸ்ட் பண்ண தான் போறோம்.
அந்த டிஃபெண்டர் வந்து நல்லா ஓரளவுக்கு இருந்தா ஓகே, இல்லைன்னா வந்து அவனை ஃப்ரீயா விடுறதுக்கு, ஏன்னா 26ல அவன் கான்ட்ராக்ட் முடியுது. பட் லெட்ஸ் see how it goes. ஏன்னா அவனால ஃபிட்டா இருந்ததுன்னா அவனால அருணா சொன்ன மாதிரி கேன் பிளே மல்டிபிள் பொசிஷன் பண்ண சோ அந்த முடியும். ஃபிட்டா இருந்ததுதான் பிரச்சனை. எனக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட எனக்கு பாட்டேவே வேணான்னு சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்னா அந்த அந்த பிரச்சனைகளுக்காக தான். இல்ல அதான் சொல்றேன், இப்ப சர்ஜரி பண்ணிருக்கான். சோ லெட்ஸ் see எப்படி பண்றான். சோ ஒன்னும் நம்மளால நம்ம சைடுல இருந்து ஒன்னும் பண்ண முடியாது. என்கிட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது அவங்கிட்ட. பட் நம்ம ஆஸ் அ கிளப் வந்து நம்ம வந்து இப்படி கசோர் லாக் பண்ணியிருக்கோம், ஒரு இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சொல்றேன், மேபி நல்லா பண்ணால், ஃபிட்டா இருந்தால், இல்லைன்னா we have a chance to let him go. அவ்வளவுதான். புரியுது புரியுது. ஸோ யா, இப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன இவன் மேல? கீப் till 2026 சம்மர். என்னை பொறுத்த வரைக்கும் செல், என்னை பொறுத்த வரைக்கும் செல் தான். ஏன்னா இந்த என்ன சொல்றது, இதுல எல்லாம் நம்ம வந்து எமோஷனலா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, எனசி அப்படி பார்த்தோம்னா ராம்ஸ்டேல் எப்பயோ இங்கதான் இருந்திருப்பான். ஸோ அந்த மாதிரிதான். இல்ல இப்போ என்னன்னா செல் பண்ண முடியாது நம்மளால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுது. நான் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, when he is fit and is there, you have to move on from amicable terms. 2026 மேல வந்து எனக்கு அவனை ஒரு 2 year டீல் கொடுக்கறது வந்து ஃபுட்பாலிங் வைஸாவும் சரி, இதுவும் சரி, வந்து அதுக்கு மேல வந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் தான். அதுக்கு மேல 2026 சம்மர்ல கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் வந்து it doesn't make sense. ஏன்னா நம்ம வந்து அத பண்ணணும்னு வச்சுக்க, வேற சார் ஆம்பிஷன் கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. இல்ல பாலாஜி ப்ரோ, இது வந்து இப்படி யோசிங்க. பார்ட்டிக்கு அப்ப அதேதான், பார்ட்டியோட பெஸ்ட் சீசன் இதுதான். லாஸ்ட் இந்த முடிஞ்ச சீசன் அவனுக்கு இப்ப ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறான்னா அவன் ஃபிட்டா இருக்கிறதுனால. சோ அதே லாஜிக்ல ஆர்டெட்டா ஆர்சனல் போற சான்ஸ் இருக்கு. கரெக்ட் தான். பட் எனக்கு அது எப்படி சொல்றது, மிட்ஃபீல்ட்ல வேணாம பேசுறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, ஜார்ஜினியோ இல்ல, ஜூபிமெண்டி ஒரு பிளேயர் தான் இருக்கான்றதுக்காக தான். இப்ப பேசிக்கா பாட்டே வந்து ஜார்ஜினியோட பொசிஷன் எடுத்துக்கிறான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்படிதான் அந்த ஸ்குவாட் பிளான் பாக்குறேன். பட் யா, வில் டாக் மோர் தட் பர்టిక్యులர் பார்ட். யா, சோ இதுதான் நம்மளுடைய டிஃபென்ஸோட ரிவ்யூ. ஆக்சுவலா இது வந்து ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். ஆனா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள், எதெல்லாம் நம்ம தப்பு பண்றோம், மோசமா இருக்கோம்னு நினைச்சதுல மனக்குமுறல்கள் அதான். லைக் எப்படி சொல்றது, லைக் எங்க நம்ம பிரச்சனை இருக்குன்னு நினைச்சோமோ, இட்ஸ் நாட் தட் பிக் அ ப்ராப்ளம் ஆர் தட் பேட் அ ப்ராப்ளம் ஆஃப்டர் ஆல்ங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ லைக் பாசிபிளி நம்ம சொன்ன மாதிரி இந்த சீசன் நம்ம முடிச்சதுக்கும் நம்ம இந்த பொசிஷன் வந்ததுக்கும் ஒரு ப்ராபப்ளி தி ஒன்லி ரீசன் இவங்க தான், இந்த டிஃபென்சிவ் குரூப் தான். ஸோ அவங்களுக்கு வந்து குடோஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதுதான் எங்களுடைய கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது கண்டிப்பா வந்து அடுத்த மிட்ஃபீல்டோ அட்டாக்கு இவ்வளவு லென்த்தியா இருக்காது. நாங்க கம்மியா பேசுறோம், கம்மியாவும் பண்றோம். பட் எஸ், இதுதான் எங்களுடைய கருத்துக்கள். மிட்ஃபீல்ட்ல அடிப்போம் நாங்க, நிறைய பேர் ஆமா மிட்ஃபீல்ட்ல நிறைய அடிப்போம். பட் ஆனா எஸ், இது வந்து ஒரு நாங்க வந்து இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த கான்டென்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குமே கொஞ்சம் ஒரு ரஸ்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து நாங்க குரூவுக்குள்ள வந்துருவோம். அண்ட் அடுத்த எபிசோட் வந்து நம்ம மிட்ஃபீல்ட் ரிவ்யூ எபிசோட்ல வரும், அதுல பார்க்கலாம். பட் டில் தென், தேங்க்ஸ் a lot for joining me, பாலாஜி and ஆகாஷ். நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். டேக் கேர் கைஸ், டேக் கேர். பை. Thank you.